என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 247. இன்னும் 13 வகுப்பு போச்சுன்னா 260. 260ங்கிறது 52 into 5, 5 வருடம் முடியும். இன்னும் ஒரு 13 வகுப்பு, அதாவது 3 மாசம். ஸோ கிட்டத்தட்ட 4.25 வருஷமாக இந்த வகுப்பு ஓடிக்கொண்டிருக்கிறது. நிறைய பேர் புதுசா இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். சுந்தரகாண்டத்தில் ஆரம்பித்தோம். ஜூன் மாதம் 4ஆம் தேதி 2020. அதிலிருந்து எந்த ஒரு வியாழக்கிழமையும் விடாமல், ஒரே ஒரு வியாழக்கிழமை மிஸ் பண்ணினேன். On that day I was in flight from India to US. அதனால கிளாஸ் எடுக்க முடியல. Other than that, for all the 5 years, not even one class has been missed. That is because of உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஆர்வம். ஸோ சுந்தரகாண்டத்தில் ஆரம்பித்தோம். சுந்தரகாண்டம் ஒரு 1.5 வருஷம் இல்லைன்னா 1.25 வருஷம் ஓடிச்சு. 1200 1300 பாடல்கள். அதில் சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து அடுத்த காண்டமான யுத்தகாண்டம் ஆரம்பித்தோம். யுத்தகாண்டம் கிட்டத்தட்ட 3.5 வருஷமா ஓடின்னு இருக்கு. இன்னும் ஒரு 3 மாசம் இல்லைன்னா 4 மாசம் ஓடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் we will go to பாலகாண்டம். இன்னும் ஒரு 5 வருஷம் இந்த வகுப்பு தொடர்ந்து ஓடும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஆதரவும் பெருமாளோட அருளும் இருந்தால் அது நடக்கும். இப்பொழுது யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் குறிப்பாக ராவணன் வதை படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 வகுப்புகளுக்கு முன்னால் ராவணன் வதை என்பது நிகழ்ந்தது. ராவணன் வதை நிகழ்ந்து ராவணனுடைய உடல் கீழே பூமியில் விழுந்து கிடக்க கம்பன் மிக குறிப்பாக அதை பதிவு செய்கிறான். முகம் மண்ணில் படுமாறு, முதுகு வானத்தை பார்த்திருக்குமாறு தலகுப்புற விழுந்தான். முகம் மண்ணில் படுமாறு, மூக்கு வாயெல்லாம் மண்ணோட டச் பண்றது, முதுகு வானத்தை பார்த்து இருக்குமாறு கீழே விழுகிறான் என்று குறிப்பாக பதிவு செய்கிறான். இந்த குறிப்பிட்ட பதிவு வான்மீகத்தில் இல்லை. இது தொடர்பான பல செய்திகளும் வான்மீகத்தில் இல்லை. ஸோ கீழே விழுந்த உடலை ராமன் வந்து உற்று பார்க்கிறான். ராவணனுடைய முதுகில் ஏராளமான வடு, தழும்பு, காயங்கள் இருப்பதை ராமன் பார்க்கிறான். திடுக்கிட்டு போகிறான். மிகவும் வருத்தப்படுகிறான், மிகவும் வேதனைப்படுகிறான். சொல்லப்போனால் புலம்புகிறான் என்று கூட சொல்லலாம். வீடணனை பார்த்து சொல்கிறான், வீடனா, இது என்ன ஒரு வெற்றி என்று வருத்தப்படுகிறான். இதுக்கு முன்னால வழக்கமா பதிவு பண்ணுவேன், அது மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஏப்ரல், தேதி 3, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் சிங்கப்பூரில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 7:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக நம்பி இந்த வகுப்பில் ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வந்திருக்கும் 60க்கும் மேற்பட்ட நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. இப்பொழுது மீண்டும் யுத்தகாண்டத்தில் இருக்கிறோம். ராவணன் வதைக்கப்படுகிறான். ராவணன் கீழே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய கீழே விழுந்து கிடப்பவனை வந்து ராமன் நன்றாக உற்று பார்க்கிறான். உற்று பார்க்கும் பொழுது, முதுகில் புண்பட்டவனை வீழ்த்தி விட்டோமே, புறமுதுகிட்டு ஓடிய ஒருவனைத்தான் நான் வென்றிருக்கிறேன், சுத்த வீரனை நான் வெல்லவில்லை என்று வருத்தப்பட்டு, இந்த வெற்றி அபத்தம், இது கம்பனுடைய வார்த்தை, இந்த வெற்றி அபத்தம் என்று சொல்லி வருத்தப்படுகிறான், வேதனைப்படுகிறான். இவையெல்லாம் வீடணனை பார்த்து ராமன் சொல்லும் வார்த்தைகள்.
இந்த வெற்றி எனக்கு ஒரு புகழ் தருமா? சொல்லப்போனால் இகழ்தானே கூட்டும் என்பது ராமனின் வருத்தமாக இருக்கிறது. இதை வாய்விட்டு வீடனிடம் சொல்கிறான். அதை கேட்ட வீடனன், அவனுக்கு ரெண்டு ரியாக்ஷன் வருது. ஒன்று கோபம் வருகிறது, வருத்தமும் வருகிறது. கோபம் வருவதற்கு காரணம், தன்னுடைய அண்ணனை இவன் தவறாக எடை போட்டு விட்டானே. இவன் ராமனாக இருந்தாலும் ராமன் மீது கோபம் வருகிறது. அந்த கோபம் வீடனன் சொல்லும் பதிலில் பளிச்சுன்னு வெளிப்படுகிறது. அந்த பாடலோடு சென்ற வகுப்பை நிறைவு செய்தோம். சென்ற வகுப்பின் இறுதி பாடலை ஒரு பார்வை பார்த்து விடுவோம். குஹன், இல்ல, அவ்வுரை. அவ்வுரை உரைப்ப கேட்ட வீடனன் அருவி கண்ணன், வெவ்வுயிர் போடும் நீண்ட விம்மலன் வெதும்பும் நெஞ்சன், செவ்வியின் தொடர்ந்த அல்ல செப்பலை செல்வ என்ன, எவ்வுயிர் பொறையும் நீங்கி இறங்கி நின்று இணைய சொன்னான். அவ்வுரை உரைப்ப கேட்ட வீடனன். ராமன் ஒரு 5-6 பாடல்கள் சொல்கின்றான். தான் பெற்ற வெற்றி புகழுடையது அன்று, அபத்தம், கேவலம் புறமுதுகிட்ட ஒருவனை வென்றேன், இவன் ஏற்கனவே கார்த்தவீரியனால் தோற்கெடுக்கப்பட்டான் என்று கேட்டு, இருந்தாலும் அப்பவே எனக்கு ரொம்ப வெட்கம் வந்துருச்சு. ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவனை, சிவபெருமானால் அவமானப்பட்டவனை, மலையை எடுக்கும் பொழுது சிவபெருமானிடம் அவமானப்பட்டவன், அது அட்லோஸ்ட் தெய்வ குற்றம், தெய்வம் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட் என்பதை ஒப்புக்கொள்ளலாம். ஏற்கனவே மானுடனால் கட்டுண்டவன் இவன் என்று அவனுடன் போரிட வேண்டியிருக்கிறதே என்று வெட்கம் முட்டியிருந்த என்னை இன்னும் கேவலப்படுத்தி விட்டது இவன் முதுகில் காணப்படும் இந்த புண்கள் என்று இவ்வாறெல்லாம் சொல்கிறான். இதையெல்லாம் கேட்ட வீடனன், அவ்வுரை உரைப்ப கேட்ட வீடனன், இந்த ராமனுடைய இந்த 5 பாடல்களையும் கேட்ட வீடனன் அருவிக்கண்ணன். இவன் ஏற்கனவே அருவிக்கண்ணன். ஏன்னா செத்து போனவன் இவனுடைய அண்ணன். தானாடாவிட்டாலும் தசையாடும் என்ற பழமொழிக்கு ஏற்ப அண்ணனுடைய இறப்பை குறித்து வரிந்து கொண்டிருக்கிறான் அருவிக்கண்ணன். இப்பொழுது அண்ணனை பழித்து வேறு சொல்கிறான் இந்த ராமன். அவ்வுரை உரைப்ப கேட்ட வீடனன் அருவிக்கண்ணன் வெவ்வுயிர்ப்போடு நீண்ட விம்மலன், விம்மி விம்மி அழுகிறான், நெஞ்சு வெதும்புகிறான், வெதும்பும் நெஞ்சன். அவன் ராமனை பார்த்து சொல்றான், இது ரொம்ப ரொம்ப நயத்தோடு கம்பன் போட்ட வார்த்தை என்பது என்னோட அபிப்பிராயம். ரொம்ப குரூடா சொல்லணும்னா இதை முட்டாத்தனமா உளராதே. செவ்வியின் தொடர்ந்த அல்ல செப்பலை. செவ்வி, செவ்வி என்பது சிறப்பு. நிறைய பொருள் இருக்கு செவ்விங்கிற வார்த்தைக்கு. சிறப்பு, செம்மை, சீலம். செவ்வியின் தொடர்ந்த அல்ல, நல்ல பண்புள்ள நல்லவர்கள் சொல்லக்கூடிய அந்த மாதிரி வார்த்தை இல்லாதவற்றை ராமா நீ சொல்லாதே. செவ்வியின் தொடர்ந்த அல்ல செப்பலை, உளராதே என்று பொருள் கொள்ளலாம். முட்டாள்தனமாக பேசாதே என்று பொருள் கொள்ளலாம். செவ்வியின் தொடர்ந்த அல்ல செப்பலை செல்வா என்ன என்று எவ் உயிர் பொறையும் நீங்கி. உயிர் பொறை என்பது பொதுவாக பாரம், கனம் என்று சொல்வார்கள். உடல் என்பது உயிருக்கு ஒரு பாரம், சுமை. இவன் எவ் உயிர் பொறையும் நீங்கியவன், இவனுக்கு பிறப்பு இறப்பு இனிமே இல்லை. சிரஞ்சீவிகளில் ஒருவனாக மதிப்பிடப்படுபவன் வீடனன். எனவே பிறப்பு இறப்பு இல்லாதவன், எவ் உயிர் பொறையும் நீங்கி அவன் இறங்கி, தன் அண்ணனுக்காக இறங்கி நின்று இணைய சொன்னான். ராமனை பார்த்து இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறான். பின்வருமாறு சொன்னான் என்பது கம்பனுடைய பதிவு. அவ்வுரை உரைப்ப கேட்ட வீடனன் அருவிக்கண்ணன் வெவ்வுயிர் போடு நீண்ட விம்மலன் வெதும்பும் நெஞ்சன், செவ்வியின் தொடர்ந்த அந்த செப்பலை,
என்று சற்றே கோபத்துடன் ராமனை சற்றே சினந்து சொல்கிறான். இந்த வார்த்தை செவ்வியின் தொடர்ந்த அல்ல செப்பலை. நல்ல பண்பில்லாத வார்த்தைகளை, சிறப்பில்லாத வார்த்தைகளை, செம்மையோடு தொடர்பில்லாத வார்த்தைகளை சொல்லாதே என்று ராமனுக்கு ஒரு குட்டு குட்டுவது போலவோ, ராமனுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவது போலவோ வீடனுடைய இந்த வார்த்தைகள் அமைந்துள்ளன. எவ்வுயிர் பொறையும் நீங்கி நின்று எனைய சொன்னான். செவ்வி என்பது பல பொருள் உடைய ஒரு வார்த்தை என்று சொன்னேன். சிறந்த ஒரு வார்த்தை. வள்ளுவர் மிக அழகாக, மிக அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு வார்த்தை இந்த செவ்வி என்பது. 3 உதாரணங்கள் சொல்ல முடியும் செவ்வி என்பதற்கு. வெவ்வேறு பொருள்களில் 3ம் குறளில் இருந்து எடுத்துக்கொண்டேன். வால் போடலாம் குகன். மலரினும் மெல்லியது காமம், சிலரே அதன் செவ்வி தலைப்படுவார். கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி, அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்று செவ்விய பொதுவாக சிறப்பு, நன்மை உண்டாக்குவது, நல்ல பண்புடையவர்கள் சொல்லுவது என்று செவ்வியின் தொடர்ந்த அல்ல செப்பலை என்று வீடணன் சொல்கிறான். இதை எடுத்துடலாம் குகன். வீடணன் சற்றே கோபப்படுகிறான் என்று நான் சொன்னேன். என்னுடைய பார்வை இது வரதராஜனுடைய தனிப்பட்ட பார்வை. இவ்வாறு பொருள் கொள்வதற்கு பாடல் இடம் கொடுக்கிறது. இந்த வீடணனை ராமன் ஏசி இருக்கிறான். இவன் அடைக்கலம் வந்தவன். அடைக்கலம் வந்தவனுக்கு அவனை அரவணைத்து, அவனை பாதுகாத்து, அவன் பிழையேதும் செய்திருந்தால் சற்று கண்டிக்கலாம். அவனை மீறிய ஒரு நிகழ்வுக்கு ராமன் வீடணனை ஏசுகின்றான். கெடுத்தனை வீடனா என்பது அவனுடைய வார்த்தை, ராமனுடைய சொல். எல்லாத்தையும் கெட்டு குட்டி சுவராக்கிட்டே வீடனா என்று ராமன் வீடணனை ஏசுகிறான். நிகழ்வு இவ்வாறு அமைகிறது. அதிகாயன் போருக்கு வருகிறான். குறிப்பாக இலக்குவனுடன் தான் போர் செய்வேன் என்று அதிகாயன் இலக்குவனை சுட்டி போருக்கு இழுத்து அழைத்து செல்கிறான். ஏனென்றால் ராமன் கும்பகர்ணனை கொன்று விட்டான். அதிகாயனுடைய அப்பா ராவணன் தம்பியை இழந்து வாடுகிறான். தம்பியின் இழப்பு என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதை ராமனுக்கு உணர்த்துவதற்காக ராமனுடைய தம்பியை கொல்லுவேன் என்று சூளுரைத்து அதிகாயன் போருக்கு வந்திருக்கிறான். போருக்கு இலக்குவனை அனுப்புகிறான் ராமன், கூட வீடணனை அனுப்பி. ஏனென்றால் வீடணன் அதிகாயனை புகழ்ந்து பல வார்த்தைகள் சொல்கிறான். அப்படியா, என் தம்பி எப்பேற்பட்டவனை நீயே போய் பார்த்துட்டு வாடா என்று வீடணனையும் உடன் அனுப்புகிறான். அதிகாரன் போயில் மாண்டு போகிறான். போரில் ராமன் பாசறையிலேயே இருக்கிறான். போருக்கு இவர்களை மட்டும் அனுப்புகிறான். அதிகாயன் மாண்டவுடன் தொடர்ச்சியாக இந்திரஜித் போருக்கு வந்து விடுகிறான். இலக்குவன் பாசறைக்கு திரும்பும் முன்பாக, ராமன் இருக்கும் இடத்திற்கு இலக்குவன் வரும் முன்பு இந்திரஜித் போருக்கு வந்து விடவே இந்திரஜித்துக்கும் இலக்குவனுக்கும் போர் நடக்கிறது. அந்த போரில் நாகபாசத்தால் இலக்குவன் வீழ்த்தப்படுகிறான். இலக்குவன் ஆல்மோஸ்ட் இறந்து விட்டான் என்று ராமன் எண்ணுகிறான். வீடணன் ராமனுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறான். ராமன் வருகிறான். வந்து தம்பியை பார்க்கிறான். ராமன் அழறான், குமுறான், ரொம்ப துக்கப்படுகிறான். இதையெல்லாம் நாகபாச படலத்தில் பார்த்தோம். தம்பி செத்து போய்விட்டானே என்ற அந்த ஒரு ஆதங்கம், அந்த ஒரு கோபம், அவன் வீடணனை ஏசுகிறான். இந்திரஜித் போருக்கு வந்திருக்கிறான் என்பதை எனக்கு ஏன் தெரியப்படுத்தவில்லை என்பது ராமனுடைய குற்றச்சாட்டு. அப்பொழுது அவன் சொல்லும் வார்த்தை, கெடுத்தனை வீடனா, என்னை கெடுத்தனை. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. வீடணன் ராமனுடைய நலம் நாடுபவன் தான்.
எந்த விதத்திலும் வீடனன் ராமனுக்கு கேடு நினைப்பவன் அல்லன். இருந்தாலும் தம்பியின் மேல் இருந்த பாசம், தம்பி மாண்டு விட்டானோ என்ற அந்த ஒரு அச்சம், மனம் குழம்பிய சற்றே மனம் பிசகிய நிலையில் கோபத்தின் வெளிப்பாடாக ராமன் வீடணனை ஏசுகிறான். பாடலை பார்ப்போம். குகன் எடுத்த போர், இதுக்கு அடுத்தது. எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு அடுத்தது என்று என்னை வல்லை அழைத்திலை, அறவின் பாசம் தொடுத்த கை தலையினோடும் துணித்து உயிர் குடிக்க அழைத்திலை, என்னை கெடுத்தனை வீடனா நீ என்றான் கேடு இலாதான். எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தன், இலங்கை வேந்தன் மைந்தன் இந்திரஜித்து. எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு லக்ஷ்மணனுக்கு, எடுத்த போர் இலங்கை வேந்தன் எடுத்த போர் இலங்கை வேந்தன் மைந்தனோடு இளைய கோவுக்கு அடுத்தது இந்திரஜித்துக்கும் இலக்குவனுக்கும் போர் நிகழ்கிறது. ஏனென்றால் ராமன் அறிந்திருந்தது அதிகாயனுக்கும் இலக்குவனுக்கும் போர் என்பது மட்டுமே. இப்பொழுது இந்திரஜித்து வந்திருக்கிறான் என்று என்னை வல்லை அழைத்திலை, உடனடியாக வேகமாக என்னை நீ கூப்பிடவில்லை. அறவின் பாசம் தொடுத்த கை, நாகபாசத்தால் வீழ்த்தப்பட்டிருக்கிறான். எனவே அறவின் பாசம் தொடுத்த கை, இந்திரஜித்தினுடைய கை, அவனுடைய தலையினோடும் துணித்து உயிர் குடிக்க என்னை நீ அழைக்கலை, எனவே என்னை கெடுத்தனை என்று வீடணனை ராமன் ஏசுகிறான். இதை எடுத்துடலாம். இப்போ பார்க்கறான் வீடணன், அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கான்னு என்னுடைய கணிப்பு. என்ன சொன்ன இல்லை கெடுத்தனை வீடனான்னு. இப்போ எங்க அண்ணன் முதுகில் புண்படாதவன், அவனை முதுகில் புண்பட்டவனாக நீ கருதி என்னுடைய வெற்றி அபத்தம், கேவலம் இவனையா போய் நான் கொன்னேன், இதனால எனக்கு என்ன புகழ் வர போகிறது என்றெல்லாம் செவ்வியின் தொடர்ந்த அல்ல செப்புகிறாய். சிறப்பு கொள்ளாத செம்மையான வார்த்தைகளை விட்டு வீணாக பிதற்றுகிறாய், உளறுகிறாய் என்பது போல வீடணன் செவ்வியின் தொடர்ந்த அல்ல செப்பலை என்பது ராமனை குறித்து சற்றே கடுமையுடன் வீடணன் சொன்ன வாசகம் என்பது என்னுடைய கணிப்பு. அடுத்த பாடலை போடலாம். ராமன் சொன்ன ராவணன் வீழ்த்தப்பட்ட வகையெல்லாம் குறித்து எடுத்து சொல்கின்றான். அடுத்த பாடல் இது இல்லை. 1000 தோழினாலும் 1000 தோழினாலும் வாலியும் அரிதின் ஐய, மேயின வென்றி விண்ணோர் சாபத்தின் விளைந்த மெய்மை, தாயினும் தொழத்தக்கால் மேல் தங்கிய காதல் தன்மை, நோயும் நின் முனியும் அல்லால் வெல்வரோ நுவர பாலார். 1000 தோழினான், இது கார்த்த வீரியார்ஜுனன். அவனுக்கு 1000 கைகள் உண்டு, 1000 தோள்கள் உண்டு. அவனிடம் ராவணன் தோற்று போயிருக்கிறான். இதை சென்ற வகுப்பில் விரிவாக சொன்னேன் எவ்வாறு என்றெல்லாம். வாலியிடம் தோற்று போயிருக்கிறான் ராவணன். 1000 தோழினாலும் வாலியின் ஐய, மேயின வென்றி, அவர்கள் இருவரும் பெற்ற வெற்றி விண்ணோர் சாபத்தின் விளைந்த மெய்மை, விண்ணோர் சாபத்தின் விளைந்த, ராவணனுக்கு சாபம் கொடுக்கப்பட்டதால் இவர்கள் ராவணனை வென்றார்கள், அவர்களுடைய ஆற்றலினால் அல்ல என்பது போல விண்ணோர் சாபத்தின் விளைந்த, எந்த ரெண்டும் 1000 தோழினானுடைய வெற்றி, கார்த்தவீரியார்ஜுனனுடைய வெற்றி, வாலியினுடைய வெற்றி, இரண்டும் சாபத்தினால் விளைந்தவை. இது ஒரு பக்கம். இது தவிர ராவணன் செத்து போனதுக்கு காரணம் தாயினும் தொழத்தக்காள் மேல் தங்கிய காதல் தன்மை. தாயினும் தொழத்தக்காள் சீதை, தாயினும் அந்த உண்மை காமிக்கும். தாயினும் தொழத்தக்காள் மேல் தங்கிய அற்புதமான ஒரு வார்த்தை. ஏன்னா எவ்வளவோ பேர் இவனுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள்.
மால்யவான் பலமுறை சொல்லி இருக்கிறான், வீடணன் சொல்லி இருக்கிறான், கும்பகர்ணன் சொல்லி இருக்கிறான். எதையும் கேட்காமல் அந்த தங்கிய காதல் நீங்காமல் ராவணனுடைய மனதில் உறைந்த சீதை மேல் கொண்ட அந்த காதல் காதல் நோய், அதுவும் நின் முனியும், உன்னுடைய கோபம், உன்னுடைய சீற்றம், அறச்சீற்றம். தன்னுடைய மனைவியை ஒருவன் கவர்ந்து கொண்டு போய்விட்டான், அவனுக்கு பலமுறை வாய்ப்பளித்தோம், திருந்து திருந்து என்று அங்கதன் மூலமாக தூது விட்டோம். என் முன்னால் முதல் நாள் போரில் ஆளையா உனக்கு அமைந்தன எல்லாம் ஆறுதன் அறிந்த பூளையாயின கண்டே, போர்க்கு இன்று போய் நாளை வா என்று அனுப்பினேன். எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தும் திருந்தாமல், அதனால் அறச்சீற்றம் கொண்டு ராமனுடைய கோபம், சீதை மேல் அவன் கொண்ட காதல், இந்த இரண்டும் அல்லாமல் வெல்வரோ, இந்த 1000 தோழினாலோ வாலியோ வேறு எவராலும் ராவணனை தோற்கடிக்க முடியாது, தோற்கடிக்க முடியும் என்று வெல்வரோ நுவலற்பாளர், இந்நாள் குறிப்பாக சுட்டக்கூடிய நுவலக்கூடிய, he is capable of, he can win என்று சொல்லக்கூடிய ஆள் யாருமே இல்லை. அவர்கள் யார், வெல்லப் போகிறார்கள் என்று வீடணன் தன்னுடைய அண்ணனுடைய வீரத்தை. எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க பிளீஸ். குகன் வீடணன் தன்னுடைய அண்ணனுடைய பெருமையை சொல்லி, அதனால் தான் வீழ்ந்தானே ஒழிய நீ சுற்றியது போல கார்த்தவீரியார்ஜுனனால் தோற்கடிக்கப்பட்டவன் என்பது இல்லை என்று சொல்லி, 1000 தோழினாலும் வாலியும் அரிதின் ஐய மேயின வென்றி விண்ணோர் சாபத்தின் விளைந்த மெய்மை, இது உண்மை, தாயினும் தொழத்தக்கால் மேல் தங்கிய காதல் தன்மை, அந்த நோயும் நின் முனியும் அல்லால் நுவலற்பாளர் வெல்வரோ. இந்த சாபம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது ராவணனுக்கு. கைலை மலையை பெயர்த்தெடுக்க போகும் பொழுது நந்தி இவனை தடுக்க, நந்தியை ராவணன் ஏசுகிறான், போடா குரங்கு மூஞ்சி என்று ஏசுகிறான். நந்தியினுடைய முகம் மாட்டு முகம், அதை பார்த்து ராவணன் போடா குரங்கு மூஞ்சி என்று அவனை ஏச, நந்தி சாபம் கொடுக்கிறான். குரங்கு மூஞ்சின்னு சொன்ன, குரங்கினால் தான் உனக்கு அழிவு என்று சாபம் கொடுக்கிறான். அதுதான் விண்ணோர் சாபம். அந்த சாபம் டைரக்டாக கம்பராமாயணத்தில் சொல்லப்படவில்லை, ஒட்டக்கூத்தருடைய உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுகிறது. அந்த பாடலை பார்த்து விடலாம் தொடர்பு கருதி. அடுத்த பாடல். ஓகே, இது வீடணன் ராவணனிடம் மந்திர படலத்தில் சொல்லும் பாடல். அந்த நிகழ்வை பற்றி சொல்லவில்லை, நந்தி உனக்கு சாபம் கொடுத்தான் என்பதை சொல்கிறான். மேல் உயர் கைலையை எடுத்த மேலைநாள் 4 தோள் நந்திதான் நவீன்ற சாபத்தால், கூலவான் குரங்கினால் குறுகும் கோளது வாலியால் கண்டனம் வரம்பில் ஆற்றலாய். ராவணன் அனுமன் இலங்கையை முற்றுமாக அழித்து போய் தீ வைத்து விட்டு போக மந்திர ஆலோசனை சபை நடத்துகிறான். அப்பொழுது வீடணன் அவனுக்கு எடுத்து சொல்கிறான், குரங்கினால் உனக்கு சாவு, மேல் உயர் கைலியை எடுத்த மேலை நாள் அன்றைய தினத்தில் 4 தோள் நந்திதான் நவீன்ற சாபத்தால், கூல வான் குரங்கினால், கூலம் என்பது வால் என்று பொருள், டெயில், கூலவான் குரங்கினால் குறுகும் கோள் அது வாலிபால் கண்டனம், வாலியினிடம் நீ தோற்று போனாய், இப்பொழுது அனுமனும் நம்மை அழித்து விட்டான் என்று வீடணன் ராவணனிடமே நேரடியாக சொல்கிறான். நந்தி கொடுத்த சாபம் பற்றி உத்தரகாண்ட பாடல் சொல்கிறது. அடுத்த பாடலை போடலாம். குகன் உறங்குடைய வெஞ்சரம் எனும் சொல் பலவும் சொல்லி உயர்ந்த குணனாம் அரண் தனது நந்தி தனது முகந்தனை இகழ்ந்திட, அவன் குபிதனாய், குபிதன் என்பவன் கோபம் கொள்பவன், அந்த நந்தி குபிதனாய் இரங்கலை குரங்கு முகம் என்று என்னை இகழ்ந்த உன் இலங்கை நகரில்
குரங்குகள் புகுந்து நனி கொன்றிடுக நின் குலனை என்று உரை செய்தான். நின் குலன் என்பது உன்னுடைய குலம், உன்னுடைய இனம். அரக்கர் குலம் முழுவதுமே குரங்குகள் இலங்கையில் புகுந்து உன் குலத்தை எல்லாம் அழிப்பார்கள் என்பது நந்தி கொடுத்த சாபம். அதைத்தான் வீட்டனன் சுட்டுகிறான். நோய் என்று ஒரு சொல் கம்பன் போட்டியிருந்தான். தாயினும் தொழத்தக்கால்மேன் தங்கிய காதல் தன்மை நோயினும். காதல் என்பது ஒரு நோய். அது எப்பேற்பட்ட நோய்? கம்பன் சொல்கிறான் நோய் என்று. வள்ளுவர் அந்த நோய்க்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுக்கிறார். தொடர்புடைய குறளை பார்த்து விடலாம். அடுத்த பாடல். காதல் ஒரு நோய். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய் என்பது வள்ளுவன் சொன்ன. காதல் என்பது நோய். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி, அரும்பு போது, அப்புறம் மலர், மாலை மலரும் இந்நோய் என்று சொல்கிறான். இதை எடுத்துடலாம். வீடணன் மேலும் சொல்கிறான். ராவணன் முதுகில் எவ்வாறு அந்த தழும்புகள் வந்தன என்பதை பற்றி மிக விரிவாக அடுத்த 2 பாடல்களில் விளக்கமாக சொல்கிறான். என்ன நிகழ்ந்தது என்றால், ராவணன் திக்விஜயம் பண்ணி உலகத்தில் இருந்த எல்லாரையும் வெற்றி கொண்டு விட்டான். ஒரு லல் பீரியட், இனிமே இவனால் தோற்கடிக்கப்படக்கூடிய ஆட்களே இல்லை என்பதாக. அந்த நிலைமையில் யாருடன் போர் செய்யலாம், யாரை வெல்லலாம் என்று தோள்கள் தினவெடுக்க, யாரையாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்று அந்த போரிட வேண்டும் அந்த ஒரு ஆசை, என்ற ஒரு உந்துதல் மேலிட, போரிட யாரும் இல்லாததால் எல்லா உலகத்தையும் வென்று விட்டான். எனவே திசை யானைகளுடன் போரிடப் போகிறேன் என்று 8 திக்கு யானைகளை இடும் அவனுடன் போரிடுவதற்காக ராவணன் ஒரு ஆள், 8 திக்கு யானைகள், அஷ்டதிக் கஜங்கள் என்று சொல்கிறோமே அவை. அந்த 8 யானைகளும் ராவனும் ஒருவனுமாக போரிட, அந்த 8 யானைகளும் 16 கொம்பு, ராவனுடைய மார்பில் 8 யானைகளும் நேராக வந்து பாய, அந்த 16 கொம்பும் ராவனுடைய மார்பில் புகுந்து, நீங்க பார்க்கலாம் 8 யானை எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும். அந்த யானையுடைய 16 கொம்புகளும் இவன் மார்பில் புகுவது என்றால் இவனுடைய மார்பின் விஸ்தீரணம், பரப்பளவு எவ்வளவு என்று புரிந்து கொள்ளுங்கள். அந்த 16 கொம்புகளும் இவனுடைய மார்பில் புக, they get stuck. அந்த மார்பில் இந்த தந்தங்கள் எல்லாம் போன, யானைகளால் உருவ முடியவில்லை. ராவணன் ஒரு ஹும் என்று ஒரு உலுக்கு உலுக்க அந்த தந்தங்கள் எல்லாம் முறிந்து போய் யானைகள் ஓடிவிட்டன. அந்த தந்தங்கள் ராவணனுடைய மார்பிலேயே தங்கிவிட்டன. அந்த தன்னுடைய மார்பில் துருத்தி கொண்டிருந்த அந்த தந்தங்களுக்கெல்லாம் பொன்னால், வைரத்தால், நவரத்தினங்களால் அணிகலன்கள் எல்லாம் செய்து ஒரு பெரிய ஒரு ஆபரணம் மாளிகை போல தன்னுடைய மார்பை வைத்துக் கொண்டிருந்தான் ராவணன் என்று வீடணன் அந்த நிகழ்வை சொல்கிறான் ராமனுக்கு. பாடலை பார்ப்போம். குஹன். அடுத்த பாட்டு. நாடு உளது அணையும் ஓடி நன்னலார் காண்கிலாமல் பீடுள குன்றம் போலும் பெரும் திசை எல்லை யானை கோடு உளதனையும் புக்கு கொடும் புறத்து எழுந்த புன் கோன் பாடு உளது அன்றி தெவ்வர் படைக்கலம் பட்டு என் செய்யும். நாடு உளது அனைத்தையும் ஓடி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் வெற்றி பெற்று விட்டான். நன்னலார் காண்கிலாமல், நண்ணுபவர் நண்பர், நம்முடன் ஏபவர், நம்முடன் கூட்டு வைத்துக் கொள்பவர்கள், நம்மை நாடி வருபவர்கள். நன்னலார், நம்மை விட்டு நீங்குபவர்கள், நமக்கு ஒவ்வாதவர்கள், நம்முடன் பகைமை பாராட்டுபவர்கள், அவர்கள்தான் நன்னலார். நாடு உளதனையும் ஓடி நன்னலார் காண்கிலாமல், பகைவர் யாரும் இல்லாததால், பீடு உள குன்றம் போலும் பெரும் திசை எல்லை யானை, திசை எல்லை யானை, இது அஷ்டதிக்கஜங்கள்.
பெருமை மிக்க குன்று போல வலிமை உடைய உருவம் உடைய குன்று போல உடைய 8 யானைகள் இவன் மார்பில் தங்களுடைய தந்தத்தை பாய்ச்சுகின்றன. பீடுள குன்றம் போலும் பெருந்திசை எல்லை யானை கோடு. கோடு என்பது யானையின் தந்தம். கோடு உளது அணையும், எவ்வளவு நீளம் இருக்குமோ அவ்வளவு தூரத்தையும். புக்கு மார்பில் புக்கு கொடும் புறத்து எழுந்த புன் கோன் பாடு உள்ளது. அந்த தந்தங்கள் பாய்ந்ததால் உண்டான அந்த தன்னுடைய மார்பில் அந்த தந்தங்கள் இருக்கதால் நுழைந்ததால் ஏற்பட்ட புண் அல்லாமல் பகைவருடைய படைக்கலம் எவ்வாறு இவனுடைய மார்பில் அல்லது முதுகில் புண் ஏற்பட்ட விட முடியும்? இது மார்பு என்றுதான் கொள்ள வேண்டும். என்றால் முதுகில் எவ்வாறு புண் ஏற்பட்டது அடுத்த பாடலில் சொல்கிறான் வீடணன். ஸோ இவ்வாறு யானைகள் தங்களுடைய தந்தத்தை இவனுடைய மார்பில் புக்கு முறிந்து போக அவற்றிற்கெல்லாம் அணிகலன் போட்டு ராவணன் அழகு பார்த்தான் என்பது பாடலில் சொல்லப்படுகிறது. நாடு உளதனையும் ஓடி நன்னலார் காண்கிலாமல் பீடுள குன்றம் போலும் பெருந்திசை எல்லை யானை கோடு உளதனத்தையும் புக்கு கொடும்புறத்து எழுந்த புன்கோள் பாடு உளது அன்றி தெவ்வர் படைக்கலம். தெவ்வர் என்றால் பகைவர் என்று சொன்னேன். தெவ்வர் படைக்கலம் பட்டு என் செய்யும்? படைக்கலம் இவனை என்னதான் செய்துவிட முடியும்? அடுத்த பாடல். இவ்வாறு ராவணன் தன்னுடைய மார்பில் இந்த 16 தந்தங்களும் விளங்க அவற்றிற்கெல்லாம் அணிகலன் பூட்டி இருந்தான் என்பது ராவணனை முதலாக அறிமுகப்படுத்தும் பாடலில் ஆரண்ய காண்டத்தில் கம்பன் அவனுடைய இருந்த தோரணை, அவனுடைய சிம்மாசனத்தில் அவன் இருந்த தோரணையை சொல்லும் பொழுது இதை குறிப்பாக சொல்கிறான். வண்டு அலங்கு நுதல் திசைய வயக்களிரின் மறுப்பு ஓடிய அடர்ந்த பொன்தோள். மறுப்பு என்றால் தந்தம். வயக்களிற்றின் வலிமை மிக்க யானைகள். வண்டு அலங்கு நுதல் திசைய வயக்களிற்றின் மறுப்பு ஓடிய அடர்ந்த திந்தோள் விண்தலங்கள் உற வீங்கி ஓங்கு உதய மால்வரையின் விளங்க. அந்த தந்தங்கள் எல்லாம் அவ்வாறு விளங்க. மீதில் குண்டலங்கள் குலவரையை வலம் வருவான் ரவி கொடும் கதிர் கற்றை மண்டலங்கள் 12 4 ஆய்ப்பொலிந்த என வயங்கும். இவ்வாறு ஒரு மிகுந்த அலங்காரத்துடன் இந்த தந்தங்களுக்கெல்லாம் அலங்காரம் செய்து ராவணன் உட்கார்ந்திருந்தான் சிம்மாசனத்தில் என்பது ஆரண்யகாண்ட அவனுடைய அறிமுக பாடல். அடுத்த பாடல். வீடணன் மீண்டும் ராவணனுக்கு இந்த யானையின் தந்தத்தை பற்றி சொல்கிறான். அப்பனை அனைத்தும் மார்புக்கு அணி என கிடந்த வீர கைப்பனை முழங்க மேல்நாள் அமரிடை கிடைத்த போது உன் துப்பனை வைரவாளி விஷயினும் காலின் தோன்றல் வெப்பனை குத்தினாலும் வெறிநிடை போய அன்றேன். ஒரு முக்கியமான பாடல். இவ்வாறு ராவணன் தன்னுடைய மார்பில் 16 தந்தங்கள் பாய, யானைகளின் கொம்புகள் முறிந்து போக, யானைகள் பின்வாங்கி போக, அந்த தந்தங்கள் மார்பில் துருத்தி கொண்டிருக்க அவற்றுக்கெல்லாம் நிறைய அணிகளெல்லாம் போட்டு அப்பனை, பனை என்றால் தந்தம் என்று அர்த்தம், அப்பனை அனைத்தும் மார்புக்கு அணி. அந்த மார்பில் அஷ்டதிக் கஜங்களின் தந்தங்கள் மார்பில் துருத்தி கொண்டிருக்க அவையெல்லாம் மார்புக்கு அணி, ஒரு நகை என்பது போல அவற்றிற்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பூண் போட்டு வைரம் தங்கம் இவற்றால் அலங்கரித்து கொண்டு அப்பனை அனைத்தும் மார்புக்கு அணியென கிடந்த முடிஞ்சு போச்சு. அவ்வாறு இருந்தது. பின்னால் என்ன ஆயிற்று என்றால் வீர கைப்பனை முழங்க மேல்நாள் அமரிடை கிடைத்த போது. வீர கைப்பனை, பனை என்பது வாத்தியம் என்று சொல்கிறார்கள். பொருள் அகராதிப்படி வாத்தியம் என்று பொருள் இருக்கிறது. இங்கே சங்கு என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். வீர சங்கு எடுத்து ஊதி போருக்கு வந்தவன் ராவணன். வீர கைப்பனை முழங்க, அந்த சங்கு முழங்க மேல்நாள் முதல் நாள் போரில் அமர் இடை கிடைத்த போது, போருக்கு வந்தபோது, முதல் நாள் போர் என்னெல்லாம் நிகழ்ந்தது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு எல்லோருக்கும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கக்கூடியது
ராவணன் தோற்கடிக்கப்பட்டு இன்று போய் நாளை வா என்று அனுப்பப்பட்டான் என்ற அந்த நிகழ்வு நமக்கு ஞாபகம் இருக்கிறது. முதல் நாள் போரில் கை பனை முழங்க தன்னுடைய கையில் எடுத்த சங்கை ஊதி போருக்கு வந்த பொழுது, அமர் இடை கிடைத்த போது, இது எடுத்துடலாம். என்ன நிகழ்கிறது என்றால், முதல் நாள் போரில் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ராவணனுக்கும் அனுமனுக்கும் ஒரு உரையாடல் நடக்கிறது. ராவணன் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். அனுமன் சொல்கிறான், நான் உன் நெஞ்சில் ஓங்கி குத்தப் போகிறேன், நீ பதிலுக்கு என்னை குத்தலாம், அல்லது நீ முதலில் குத்து, பிறகு நான் குத்துகிறேன். என்னுடைய குத்து அதை சமாளித்து, ராவணா நீ உயிரோடு இருப்பாயானால் உன்னுடன் போர் செய்ய மாட்டேன் என்று அனுமன் சவால் விட, அப்ப குத்து பார்க்கலாம் என்ன என்று ராவணன் தன்னுடைய மார்பை காண்பிக்க அனுமன் ஓங்கி குத்துகிறான் ராவணனுடைய மார்பில். இது முதல் நாள் போரில் நாம் பார்த்திருக்கிறோம். ஞாபகம் இருக்கலாம், சிலருக்கு மறந்து போயிருக்கலாம், நினைவூட்டுகிறேன். அவ்வாறு அனுமன் ராவணனுடைய மார்பில் ஓங்கி குத்த 16 தந்தங்கள் மார்பில் துருத்தி கொண்டிருந்தவை, அணிகளெல்லாம் போட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்த அந்த தந்தங்கள் எல்லாம் அனுமனுடைய குத்தினால் முதுகு வழியாக வெளியேறி போயிற்று. அதனால் ராவணனுடைய முதுகில் புண் உண்டாயிற்று என்பது நிகழ்ந்தது. அதை வீடணன் இப்பொழுது ராமனுக்கு சொல்கிறான். இதை ராமன் அறிந்திருக்கவில்லை என்பது ரொம்ப ஆப்வியஸ். போர் நடக்கிறது, ராவணன் இலக்குவன் போர் நடக்கிறது, ராவணன் சுக்ரீவன் போர் நடக்கிறது, ராவணன் அனுமன் போர் நடக்கிறது, பின்னர் ராமன் போர் நடக்கிறது. ராவணன் தோற்கடிக்கப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். ஸோ அனுமன் ராவணன் நடந்த போர் விவரம், அதில் அனுமன் இவ்வாறு குத்தியதால் ராவணன் மார்பில் இருந்த தந்தங்கள் முதுகு வழியாக பிளந்து வெளியேறின. அதனால் அவனுடைய முதுகில் புண் ஏற்பட்டது என்ற விவரம் அப்பொழுது நிகழ்ந்தது. இதை வீடணன் அறிந்திருக்கின்றான், ராமன் அறிந்திருக்கவில்லை என்று தோன்றுகிறது. அதனால்தான் ராவணனுடைய முதுகில் புண் எவ்வாறு வந்தது என்பதை ராமன் அறியாமல் இவன் புறமுதுகிட்டவன் என்று தவறாக கணித்து என் வெற்றி அபத்தம் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறான். அதை இப்பொழுது எடுத்து சொல்கின்றான் ராமனுக்கு வீடணன். பாடலை பார்க்கலாம், குகன் பாடலை போடலாம். அப்பனை அனைத்தும், முந்தின பாடல், அப்பனை அனைத்தும், அந்த தந்தங்கள் எல்லாம் அப்பனை அனைத்தும் மார்புக்கு அணி என கிடந்த, மார்புக்கு அணியாக மார்பிலேயே தங்கி கிடந்தன. வீர கைப்பனை முழங்க மேல்நாள் அமரிடை கிடைத்த போது காலின் தோன்றல், இவன் அனுமன், காலின் தோன்றல் வெப்பு அணை குத்தினாலும் வெறினிடை போய அன்றே. வெறின் என்ற வார்த்தை முதுகு என்ற பொருள் தரும். காலின் தோன்றல் வெப்பு அணை குத்தினால் முதுகு வழியாக போயிற்று. எதாவது போயிற்று? அப்பனை அனைத்தும் போயிற்று. அந்த 16 தந்தங்களும் முதுகு வழியாக வெளியேறின என்பது கம்பனுடைய பாடல். இதுல ஒரு உன் துப்பு அணை வைர வாளி விஷயினும், உன் துப்பு அணை, உன் என்பது ராமனுடைய, துப்பு என்றால் ஆற்றல் மிக்க, துப்பு அணை வைர வாளி விஷயினும், உன்னுடைய வைர வாளி அம்பு செல்லும் வேகத்தை விட அதிகம் வேகம் உடையவன் காலின் தோன்றல் என்பது கம்பனுடைய பதிவு. உன் துப்பு அணை வைர வாளி விஷயினும், இது நான் இப்பொழுது எடுத்துக்கொண்டிருப்பது ஒரு சிறிய பாடபேதம். உன் துப்பு அணை வைர வாளி என்பது சென்னை கம்பன் கழகத்திலோ ஊவேச பதிப்பிலோ பார்த்தால் மேல் நாள் அமரிடை கிடைத்த
காலன் துப்பு அணை வைரவாளி என்று பாடல் இருக்கிறது. உன் கிடைத்த போது உன் போது உன் என்பதற்கு பதிலாக அமரிடை கிடைத்த காலன் துப்பு அணை என்பது ஒரு பாடல். உன் துப்பு அணை என்பது ஒரு பாடல். உன் துப்பு அணை என்பது உன்னுடைய அம்பினுடைய வேகத்தை விட உன் துப்பு அணை வைரவாளி விஷயினும் அதை விட வேகமாக அனுமன் குத்தி இருக்கிறான். காலின் தோன்றல் வெப்பு அணை குத்தினாலும். இந்த ஒரு பாடபேதம் இருக்கிறது என்பதை எனக்கு ஜோஷி சுட்டி இருந்தார். நான் சொல்வது போல உன் கை உன் துப்பு அணை உன்னுடைய அம்பை விட வேகமான என்பது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பதிப்பு. கோவை கம்பன் கழகம், கோவை கம்பனுடைய அந்த புஸ்தகம் யோகியிடம் இருப்பது. மற்றபடி உவேசா, பள்ளத்தூர் பழனியப்பன், சென்னை கம்பன் கழகம் எல்லாமே பாடபேதம் அமரிடை கிடைத்த காலன் துப்புவனை என்பதாக இருக்கிறது. இந்த உன்னுடைய அம்பை விட வேகமாக செல்லக்கூடியவன் அனுமன் என்பதை கம்பன் வேறு 2 இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். இந்த உன் துப்பு அணை என்ற பாடத்தை எடுத்துக்கொண்டால்தான் அது பொருத்தமாக வரும். உன்னுடைய வைரவாளி விஷயினும் உன்னுடைய அம்பின் வேகத்தை விட அதிகமாக வேகத்தோடு குத்தினான். அந்த 2 பாடல்களையும் பார்த்து விடலாம். ராமனுடைய அம்பை விட அனுமனுடைய வேகம் அதிகமானது என்று சொல்லும் பாடல் குகன். இம்பரான் இதுக்கு அடுத்தது இம்பரான் எனில் விசும்பினன் ஆகும் ஓர் இமைப்பில் தும்பை சூடிய ராவணன் முகந்தொரும் தோன்றும் வெம்பு வஞ்சகர் விழிதொரும் திரியும் மேல் நின்றான் அம்பின் முன்செலும் மனத்திற்கும் முன்செலும் அனுமன். மேல் நின்றான் என்பவன் அனுமனுடைய தோளுக்கு மேலே நிற்கக்கூடிய ராமன். முதல் நாள் போரில் ராமனுக்கு தேர் கிடையாது. அனுமனுடைய தோள் மேல் ஏறி ராமன் போரிடுகிறான். மேல் நின்றான், தன்னுடைய தோள் மேல் நின்றவன். அப்பேற்பட்ட அனுமன் இம்பரான் என்றால், இம்பர் என்றால் நிலம், உம்பர் என்றால் வானம். நிலத்தில் இருக்கிறான் என்று நினைத்தால் அடுத்த நொடியில் விசும்புக்கு போயிடுகிறான். இம்பரான் எனில் விசும்பினன் ஆகும். எப்படி? ஒரு இமைப்பில் தும்பை சூடிய ராவணன் முகந்தொரும் தோன்றும். ராவணன் பார்க்கும் இடங்களிலெல்லாம் அனுமன் தான் அவனுக்கு காட்சி அளிக்கிறான். ராவணன் அனுமன் நடந்த போரில் உண்டான பாடல் இது. இம்பரான் எனில் தரையில் நிற்கிறான் என்று நினைத்து பார்த்தால் விசும்பினன் ஆகிவிடுகிறான். ஓர் இமைப்பில் தும்பை சூடிய ராவணன் முகந்தொரும் தோன்றும் வெம்பு வஞ்சகர் விழிதொரும் திரியும். அந்த அரக்கர் கூட்டத்திற்கு முன்னால் அவருடைய பார்வையெல்லாம் யார் எங்க பார்த்தாலும் அவங்க அனுமன் நிற்கிறான். மேல் நின்றான் அம்பின் முன் செல்லும். அவனுடைய தோள் மேல் இருக்கக்கூடிய மேல் நின்றான் அம்பின் முன் செல்லும். ராமனுடைய அம்புக்கு அதிகமான வேகத்தில் செல்லக்கூடியவன், மனத்திற்கும் முன் செல்லும் அனுமன் என்பது கம்பன். ராமனுடைய அம்பை விட வேகமாக செல்பவன் அனுமன் என்பது ஒரு பதிவு. இதையே மற்றொரு இடத்திலும் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல் தந்தை வேகமும் தனது நாயகன் தனி சிலையின் முந்து சாயக கடுமையும் பிற்பட முடுகி சிந்தை பின்வரச் செல்பவன் குகர்க்கும் மச்சேயோன் வந்த வாசகம் கூறி மேல் வான் வழி போனான். தந்தை வேகமும், அனுமனுடைய தந்தை வாயு பகவான், அவனுடைய வேகத்தை விட தனது நாயகன் தனிச்சிலையின் முந்து சாயக கடுமையும், தன்னுடைய நாயகன், தன்னுடைய தலைவன் ராமனுடைய வில்லில் இருந்து புறப்படக்கூடிய அம்பு அதுவும் பிற்பட, அவையெல்லாம் தனக்கு பின்னால் ஏகுமாறு முடுகி மிக வேகமாக. ஏனென்றால் பரதன் தீக்குளிக்க தயாராக இருக்கிறான். அவனை மீட்பதற்காக செல்லும் அனுமன் போற வழியில குகனுக்கும் அச்சேயோன் தந்த வாசகம் கூறி போற வழியில குகனை பார்த்து ராமன் வந்து கொண்டிருக்கிறான் என்பதை சொல்லி அனுமனுடைய பரதன் அவனை தீக்குழியிலிருந்து காப்பாற்றுவதற்காக வேகமாக சென்று கொண்டிருந்தான்.
அனுமன் என்பது பதிவு. மீண்டும் அப்பனை என்ற பாடலுக்கு போகலாம். குகன் அப்பனை கரெக்ட். அப்பனை அனைத்தும் மார்புக்கு அணியென கிடந்த. சோ இவ்வாறு காலின் தோன்றல் வெப்பு அணை குத்தினாலும் வெறிநிடை போய அன்றே என்று முதுகை விட்டு முதுகு வழியாக இந்த தந்தங்கள் எல்லாம், முறிந்து போயிருந்த தந்தங்கள் எல்லாம் வெளியாயின. இதை இன்னும் விவரமாக கம்பன் 3 பாடலில் சொல்கிறான். அதை பார்த்து விடலாம். முதல் போர் புரிபடலத்தில், அதாவது அனுமன் குத்திய போது நிகழ்ந்த பாடல்கள் இவை. அடுத்த பாடல் இது போற இந்த பாடல் கைக்குத்து. கைக்குத்து கைக்குத்து அது படலும். அனுமனுடைய கைக்குத்து ராவணனுடைய மேனியில் படவும். கைக்குத்து அது படலும் கடல் நிறுதற்கு இறை கரை நீர் மைக்குப்பையின் எழில் கொண்டு ஒளிர் வைரத் தடமார்வில் திக்கில் சினமத யானைகள் வய வெம்பனை செருவில் புக்கு இற்றன போகாதன புறம் உக்கன. புறம் உக்கன முதுகின் வழியாக வெளியே போய்விட்டன. கைக்குத்து அது படலும். அனுமனுடைய குத்து ராவணனுடைய மார்பில் பட கைக்குத்து அது படலும். கடல் நிறுதற்கு இறை, நிறுதற்கு இறை ராவணன், அவனுடைய மை குப்பையின், மை என்பது கருமை, கருமை நிறமான எழில் கொண்டு விளங்குகின்ற அவனுடைய மார்பில் திக்கில் சின மத யானைகள் வய வெம்பனை, மதம் பிடித்த அந்த 8 திக்கு யானைகளும் சொருகி இருந்த பனை, பனை என்பது தந்தம், இவன் குத்த புக்கு இற்றன, இற்று போயின, அவ்வாறு இற்று போகாதவை புறம் உக்கன, அவனுடைய முதுகு வழியாக வெளியேறின என்று வீடணன் ராமனுக்கு ராவணனுடைய முதுகில் புண் ஏன் ஏற்பட்டது என்பதற்கான காரணத்தை விளக்கி சொல்கிறான். ராமன் சற்று அவசரப்பட்டு ஒரு தவறான கணிப்பின் அடிப்படையில் முதுகில் புண்பட்டவனை போய் கொன்றுவிட்டோமே என்று வருந்துவதாக அதை மாற்றி உண்மையில் என்ன நிகழ்ந்தது என்பதை ராமனுக்கு வீடணன் எடுத்துச் சொல்கிறான். அடுத்த பாடல் வீடணன் தன்னுடைய அண்ணன் பெருமையை பேசிக்கொண்டே போகிறான். அவ்வடு அன்றி, அவ்வடு அன்றி இவ்வண்டத்தும் புறத்தும் மான்ற தெவ்வடு படைகள் அஞ்சாது இவன் வயின் செல்லின் தேவ வெவ்விடம் வெவ்விடம் ஈசன் தன்னை விழுங்கினும் பறவை வேந்தை அவ்விட நாகம் எல்லாம் அணுகினும் அணுகல் ஆற்றா. அவ்வடு அன்றி, அவ்வாறு ஏற்பட்ட வடு அல்லாமல் ராவணனுடைய முதுகில் புண் ஏன் ஏற்பட்டது? புறமுதுகிட்டு ஓடிய தோற்றோடி பகைவனின் அம்பு பகைவனின் வேல் முதுகில் பட்டதால் ஏற்பட்ட புண் அன்று. அவ்வடு அன்று, அவ்வாறு அனுமன் குத்தியதால் ஏற்பட்ட அந்த தழும்பு அல்லாமல் இவ் அண்டத்தும் புறத்தும் ஆன்ற தெவ் பகைவர்கள் அடுபடைகள் இவன் வையின் அஞ்சாது செல்லின், இவனை எதிர்த்து போரிட்டு இவனை வெல்ல முடியும் என்றால் வெவ்விடம் ஈசன் தன்னை விழுங்கினும், சிவபெருமான் நஞ்சை விழுங்கினான், நஞ்சு சிவனை விழுங்க முடியுமா? விடம் ஈசன் தன்னை விழுங்கினும், நஞ்சு சிவனை விழுங்கினாலும் பறவை வேந்தை, இது கருடன், விட நாகம் எல்லாம் அணுகினும், பாம்பு கருடனை கண்டால் பயந்து ஓடும். அதற்கு மாற்றாக எல்லா பாம்புகளும் கருடனை போரிடுவதற்கு கருடனை கண்டு அஞ்சாமல் கருடனை நோக்கி போவது ஈசன் விடத்தை விழுங்குவதற்கு பதிலாக விடம் ஈசனை விழுங்குவதோ அல்லது நாகங்கள் எல்லாம் கருடனை பற்றி அஞ்சாமல் கருடனை எதிர்த்து போரிடுவதோ அது நிகழ்ந்தாலும் கூட அணுகல் ஆற்றா.
இந்த மற்ற படைகள் எல்லாம் ராவணனிடம் எதிர்ந்து போரிட முடியாது என்று நிகழாத ஒரு நிகழ்வை சொல்லி, ஈசன் தான் விஷத்தை விழுங்குவானே ஒழிய விடம் ஈசனை விழுங்க முடியாது, கருடன் தான் பாம்புகளை வெல்வானே ஒழிய பாம்புகள் கருடனை எதிர்த்து போரிட முடியாது, அவை நிகழ்ந்தால் அன்றி பகைவர்கள் ராவணனை வெல்ல முடியாது என்று வீடணன் தன்னுடைய அண்ணன் பெருமை பேசுகிறான். இந்த நிகழாத நிகழ்வுகளை சுட்டுவது என்பது இலக்கியத்தில் பல இடங்களில் பார்க்கலாம். ஒரு புறநானூற்று பாடலை பார்த்து விடலாம். நிகழ முடியாத ஒரு செய்கை. அடுத்த பாடலை போடலாம். குகன். பால் புளிப்பினும், பால் புளிக்குமா? பால் இனிப்பாக இருக்கும். பால் புளிப்பினும் பகல் இருளினும் நாள் வேத நெறி திரியினும். வேத நெறி திரிஞ்சு போகுமா? போகாது. அது நிகழ்ந்தாலும் இது நிகழ்ந்தாலும் திரியா சுற்றமுடு முழுது சேன் விளங்கி என்பது புறநானூற்று பாடல். முடிநாகனார் பெருஞ்சோற்று உதியன் சேரலானை பற்றி பாடியது. பால் பொழித்தாலும் பகல் இருண்டு போனாலும் வேதங்கள் தங்கள் நிலையிலிருந்து திருந்தாலும் திரியாத சுற்றமுடு நீ ஒளி மிழிந்து வாழ்வாயாக என்று மன்னனை வாழ்த்தி பாடுகிறார். அடுத்த பாடல் வீடணன் மீண்டும் ராமனுக்கு சொல்கிறான். அடுத்த பாடல். வென்றியாய் பிரிதும் உண்டோ வேலை சூழ் ஞானம் ஆண்டு ஓர் பன்றியாய் எயிற்று கொண்ட பரம்பரன் முதல பல்லோர் என்றியாம் இடுக்கண் தீர்வது என்கின்றார் இவன் என்று உன்னால் பொன்றினர் என்ற போதும் புலப்படார் பொய்கொல் என்பார். வென்றியாய் ராமனை நோக்கி வீடனுடைய வழி வெற்றி பெற்றவனே, பிரிதும் உண்டோ வேலை சூழ் ஞாலம் எல்லாம் ஆண்டு ஓர் பன்றியாய் எயிற்று கொண்ட பரம்பரன். இவன் மகாவிஷ்ணு. ஞானத்தை எல்லாம் தன்னுடைய பன்றியாக உருவெடுத்து பன்றியாக அவதாரம் எடுத்து அந்த பன்றியினுடைய கொம்பில் உலகத்தை எல்லாம் சுமந்து கொண்டவன். வேலை சூழ் ஞாலம் எல்லாம் பன்றியாய் எயிற்று கொண்ட பரம்பரன். எயிற்றில் எதை கொண்டான்? வேலை சூழ் ஞாலம் எல்லாம் தன்னுடைய எயிற்றில் கொண்டவன் பன்றியானவன் பரம்பரன். அவன் மகாவிஷ்ணு. அவனை முதலவானாக கொண்ட பல்லோர், ஏனைய தேவர்கள் ஏனைய எல்லோரும் என்றியாம் இடுக்கண் தீர்வது. இந்த ராவணனுடைய இடுக்கண் என்றைக்கு எனக்கு தீரப்போகிறது என்றெல்லாம் இருந்தார்கள். இவன் இன்று உன்னால் பொன்றினான். அப்பேற்பட்ட ராவணன் இப்பொழுது உன்னால் கொல்லப்பட்டான், இவன் இறந்து போய்விட்டான் என்ற போதும் அதை நம்பாமல் பொய்கொல். ராவணன் நிஜமாவா செத்து போனான்? பொய் தானே சொல்ற நீ? பொய்கொல் என்றார். புலப்படார். அவனுக்கு அஞ்சு வெளிவராமல் இருந்தவர்கள் இப்பொழுதும் வெளிவராமல் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட புகழுடையவன் என்னுடைய அண்ணன் என்று தன்னுடைய அண்ணனுடைய பெருமையை பேசுகிறான். அண்ணனை பற்றி ராமன் புறமுதுகிட்டவன் என்று இழிவாக கருதியதை மிகுந்த தாக்கம் வீடணனுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அண்ணனை பாதுகாத்து பல பாடல்கள் சொல்கிறான். இவ்வாறு சொல்ல எடுத்துடலாம், இதை எடுத்துடலாம். அடுத்த பாடல் வேண்டாம். ராமன் தன்னுடைய பிழையை உணர்கிறான். தான் தப்பு செஞ்சிட்டோம் என்பதை ராமன் உணர்கிறான். அப்படியா, நான் தெரியாம சொல்லிட்டேன் என்று தன்னுடைய தவறுக்கு வருந்தியவனாக, தன்னுடைய தவறான கணிப்புக்கு வெட்கப்பட்டவனாக, இந்த ரெண்டு முக்கியமான வார்த்தை, ராமன் வீடணனை பார்த்து சொல்கிறான். சரி, நீ இவனுக்கு இறுதிக்கடன் செய்வாயாக என்று வீடணனை ராமன் பணிக்கின்றான். பாடலை போடலாம். குகன். அன்னதோ என்ன வீரன் ஐயமும் நானும் நீங்கி தன் தோள் இணையை நோக்கி வீடனா தக்கது என்றால் என்னதோ இறந்துளான் மேல் வயிர்த்தல் நீ இவனுக்கு ஈண்ட சொன்னது ஓர் விதியினாலே கடன் செய்ய துணிதி என்றான். அன்னதோ, ஓ அப்படியா விஷயம்,
இதனாலதான் இவனுக்கு முதுகுல புண் வந்திருக்கா அன்னதோ என்று வீரன் ஐயம் ஐயம் நீங்குவது இயல்பு, தவறாக கணித்திருக்கிறான். எனவே இப்பொழுது அந்த ஐயம் நீங்கிவிட்டது. ராவணன் முதுகில் ஏன் புண்பட்டது என்ற ஐயம் நீங்கிவிட்டது. நானும் நீங்கி தான் அவனை கொண்டு தவறாக எண்ணிவிட்டோமே என்ற அந்த வெட்கம் அதுவும் நீங்கி தன் தோள் இணையை நோக்கி, ஏனென்றால் உண்மையான வீரனைத்தான் கொன்றிருக்கிறோம் என்ற அந்த ஒரு பெருமிதம் கொண்டு தன்னுடைய 2 தோள்களையும் நோக்கி, ஏனென்றால் உண்மையான வீரனை வென்ற தோள்கள் இவை என்று இப்பொழுது உறுதிப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி, வீடனா, இறந்தவன் மீது பகை பாட்டுவதோ இறந்தவன் மீது கோபித்ததோ தவறானதாகும். தக்கது ஆகுமா? தக்கது என்னதோ இறந்துளான் மேல் வயிற்றல். இறந்து போனவன் மீது பழி சொல்வதோ இறந்து போனவன் மீது பகை பாராட்டுவதோ தக்கது அன்று. எனவே தக்கது அன்றால் நீ இவனுக்கு ஈண்ட சொன்னதோர் விதியினாலே, மரபு சாஸ்திரம், இறந்தவனுக்கு என்னென்ன இறுதி கடன்கள் எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் நீ செய்வாயாக என்று ராமன் வீடணனை குறிப்பிட்டு சொல்கிறார். பாடல் எடுத்துடலாம். வீடணனிடம் நீ எல்லோருக்கும் இறுதி கடன் செய்வாயாக என்பது ராவணன் இறப்பதற்கு முன்னாலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்பவன் கும்பகர்ணன். வீடணன் கும்பகர்ணனை ராமன் இருக்கும் பக்கம் அழைத்து வரலாம் என்று கும்பகர்ணன் போரிட வந்த பொழுது வீடணன் போய் கும்பகர்ணனை இந்த பக்கம் வா என்று கூப்பிடுகிறான். கும்பகர்ணன் மறுத்து விடுகிறான். அவன் அப்பொழுது வீடணனுக்கு சொல்லும் அறிவுரை, நீ ஒருத்தன் பாக்கி இருக்கணையா, எங்களுக்கெல்லாம் இறுதி கடன் முறைப்படி செய்ய வேண்டும் என்று, அதற்காகவாது நீ அந்த பக்கம் போய் இரு என்று சொல்லி, இறுதி கடன் செய்யும் பேரு உனக்கு, அந்த கடமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே நினைவூட்டி இருக்கிறான் கும்பகர்ணன். அந்த பாடலை பார்த்து விடலாம். அடுத்த பாடல். அன்னதோ என்ன வீரன் போதினி 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 ஐய பின்னை பொன்றினார்க்கெல்லாம் நின்ற வேதியர் தேவன் தன்னை வேண்டினை பெற்று மெய்மை ஆதி நூல் மரபினாலே கடன்களும் ஆற்றி ஏற்றி மாதுயர் நரகம் நன்னா வண்ணமும் காத்தி மன்னோ. போதினி, நீ இங்கிருந்து போவாயாக. பின்பு, பின்னை, இதன் பின்பு, பொன்றினார்க்கு எல்லாம், இறந்து போன உன்னுடைய அண்ணன்மார்கள் உன்னுடைய சுற்றத்தார்களுக்கு எல்லாம், வேதியர் தேவன் தன்னை வேண்டினை பெற்று, ராமன் என்ன சொல்கிறானோ அதுபடி ராமனை சார்ந்து அவனுடன் இருந்து அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்து அவன் சொன்னபடி அவன் சொன்ன வார்த்தைகளை பெற்று மெய்மை ஆதி நூல் மரபினாலே, சாஸ்திரங்களில் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த வழியில் கடன்களும் ஆற்றி ஏற்றி, எங்களை சிதையிலே ஏற்றி, எங்களை சிதையிலே ஏற்றி, மா துயர் நரகம் வண்ணா வண்ணம், நரகத்திற்கு நாங்கள் போகாமல் வீர சொர்க்கம் அடையும்படி முறையான கடன்கள் எல்லாம். இப்ப தோன்றது, கடன்கள் எல்லாம் இறுதி கடன்லாம் ஏன் செய்கிறோம் என்றால், நரகத்திற்கு போகாமல் சொர்க்கத்திற்கு போகும் வழியில் இறுதி கடன்கள் செய்யப்பட வேண்டும் என்று துணிக்கும் அளவில் மா துயர் நரகம் நன்னா வண்ணம் எங்களை காப்பாற்றுவாயாக, எல்லா கடன்களும் ஆற்றி என்று வீடணனை நோக்கி கும்பகர்ணன் சொல்லி திரும்ப அனுப்புகிறான். இப்பொழுது ராமன் அதே போல கடன் செய்ய துணிதி என்று முறையில் விதியினாலே கடன் செய்ய துணிதி என்று ராமன் சொல்கிறான். அடுத்த பாடல். அவ்வகை அருளி வள்ளல் அனைத்து உலகங்களோடும் எவ்வகை உள்ள தேவர் யாவரும் இறைத்து பொங்கி கவ்வையின் தீர்ந்தார் வந்து வீழ்கின்றார் தம்மை காண செவ்வையின் அவர் முன் சென்றான் வீடணன் இதனை செய்தான்.
அவ்வகை அருளி, இந்த வார்த்தையை, இந்த ஒரு கட்டளையை, இந்த ஒரு ஆணையை வீடணனுக்கு பிறப்பித்து வள்ளல் இராமன் அனைத்து உலகங்களோடும் எவ்வகை உள்ள தேவர் யாவரும் இறைத்து சத்தம் போட்டுக்கொண்டு பேரொலை எழுப்பி பொங்கி சந்தோஷம் மிகுதியாக பொங்க கவ்வையின் தீர்ந்தார், துன்பமெல்லாம் தீர்ந்தார், இடலெல்லாம் தீர்ந்தார் என்று அந்த ராவணன் இருக்கும் இடத்திற்கு வந்து வீழ்கின்றார் தம்மை காண. இப்பொழுது அனைத்து உலக தேவர்களும் எல்லோரும் ராவணன் வீழ்ந்து விட்டான் என்று சொல்லி ராமனை பாராட்டுவதற்காக வருகிறார்கள். அவர்களை காண, கவ்வையின் தீர்ந்தார் வீழ்கின்றார் அவரை காண. வீழ்கின்றாள் என்றால் மேலுலகத்திலிருந்து கீழே வந்தவள். அவரை காண செவ்வையின் அவர் முன் சென்றான். சென்றவன் ராமன். வீடணன் எதனை செய்தான்? பின்வரும் காரியத்தை வீடணன் செய்கின்றான். அடுத்த பாடல். போழ்ந்தன என அரக்கன் செய்த புந்தொழில் பொறையிற்று ஆமால் வாழ்ந்த நீ இவனுக்கு ஏற்ற வழிக்கடன் வரமுகை வகுத்து என்ன தாழ்ந்ததோர் கருணை தந்தால் தலைமகன் அருள தள்ளி வீழ்ந்தனன் அவன் மேல் வீழ்ந்த மலையின் மேல் மலை வீழ்ந்த என்ன. வீடணன் இதனை செய்தான். எதனை செய்தான்? தன்னுடைய அண்ணன் உடல் மீது வீழ்ந்து கதறுகின்றான். மலை மீது மலை வீழ்ந்த என்ன? ராவணன் ஒரு பெரிய மலை, அந்த மலையின் மீது வீடணன் என்ற இன்னொரு மலை வீழ்ந்து வீழ்ந்தனன் அவன் மேல் வீழ்ந்த மலையின் மேல். வீழ்ந்த மலை என்பது ராவணன், அவன் மேல் மற்றொரு மலை வீழ்ந்தது போல வீழ்ந்தனன் வீடணன். போழ்ந்தன என அரக்கன் செய்த புன்தொழில் பொறையிற்றாம். பொறை என்பது ஒன்று பொறுத்து கொள்வது. ராவணன் செய்த, அரக்கன் செய்த புந்தொழில் எல்லாம் பொறுத்து கொள்வோம். வாழ்ந்த நீ, இப்போ இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், நீ இவனுக்கு ஏற்ற வழிக்கடன், அவனை அனுப்பி வைப்பதற்கான கடன், இறுதி கடன், நீர்க்கடன், இவற்றை வரன் முறை வகுத்தி எவ்வாறு செய்ய வேண்டுமோ அந்த முறையில் செய்து என்று தாழ்ந்ததோர் கருணை தன்னால் தலைமகன் அருள. ராமன் மிகுந்த அன்பு கொண்டு வீடணனுக்கு அந்த பணியை ஏற்பாடு செய்ய, இதை செய்வாயாக என்று சொல்ல ராமன் போகின்றான். மற்ற வந்திருப்பவர்களை காண்பதற்காக வீடணன் அந்த மலையின் மீது மற்றொரு மலை வீழ்ந்தது போல அண்ணனின் உடம்பில் மீது வீழ்கிறான், கதறுகின்றான். இதை எடுத்துடலாம். ராவணன் இறந்து போய் கிடக்கின்றான். ராவணனை கொல்வதில் மிகுந்த நாட்டமுடையவன் வீடணன். பல யுக்திகளை ராமனுக்கு சொல்லிக் கொடுத்து, இலக்குவனை சொல்லிக் கொடுத்து, மற்ற பலருக்கும் சொல்லிக் கொடுத்து, சேது அமைப்பதற்கான முறையெல்லாம் வகுத்து கொடுத்து என்று அண்ணனுடைய அழிவுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்தவன் இவன். ஆனாலும் அண்ணன் இறந்து கிடக்கின்றான். நான் சொல்லுவது போல தான் ஆடாவிட்டாலும் தசையாடும் என்பது போல அவனுடைய உடலை அந்த உடலின் மீது வீழ்ந்து கதறுகின்றான். அண்ணனை கொல்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுத்தவன் இவன். இதில் ஐயமேதும் இல்லை. அண்ணன் செத்து போவதற்குண்டான பல உபாயங்களையும் ராமனுக்கும் இலக்குவனுக்கும் சொல்லிக் கொடுத்தவன். He has been instrumental in Ravana's death. இதே மாதிரி அண்ணனை கொல்வித்து, அண்ணனை கொல்வதற்காக ராமனை ஒரு நட்பு பூண்டு, அண்ணனை ராமனால் கொல்ல முடியுமா இல்லையா என்று ராமனுக்கு ஒரு டெஸ்ட் வைத்து, ராமனுக்கு ஒரு சோதனை, 7 ராமரங்களை துடைக்க வைத்து, இதெல்லாம் பண்ணிய சுக்ரீவன் வாலி வீழ்ந்தவுடன் அவனும் மயங்கி போய் கீழே விழுகிறான். அங்கேயும் இதே நிலைமை. தான் ஆடாவிட்டாலும் தசையாடும். என்னதான் இருந்தாலும் உறவு, சொந்த உறவு, இரத்த பாசம், இரத்த பந்தம், அந்த இறப்பு நிகழும் பொழுது இருக்கும் உயிர் வாடத்தான் செய்யும். 2 கட்டங்களில் கம்பன் பதிவு செய்கின்றான். ஒன்று, வாலி இறந்த பொழுது சுக்ரீவன் அழுவது, ராவணன் இறந்த பொழுது
வீடணன் அழுவது. சுக்ரீவன் எவ்வாறு ரியாக்ட் பண்ணினான் என்பதை அடுத்த பாடலில் தொடர்பு கருதி பார்த்து விடலாம். அடுத்த பாடல் குகன் வாசத்தாரவன். அடுத்த பாடல் வாசத்தாரவன் மார்பு எனும் மலை வழங்கு அருவி ஓசை சோரியை நோக்கினான் உடன் பிறப்பு என்னும் பாசத்தால் பிணிப்பு உண்ட அத்தம்பியும் பசுங்கண் நேசத்தாரைகள் சொறி தர நெடுநிலம் சேர்ந்தான். வாசத்தார், தார் என்பது மாலை, வாசம் மிகுந்த மலர்களை கொண்டு மார்பில் சூட்டப்பட்டிருந்த மார்பு என்னும் மலை, மலை போன்ற வாலியினுடைய மார்பு வழங்கு அருவி. வாலி அந்த அம்பை பிடுங்கி விடுகிறான். அம்பு மார்பில் இருந்த வரைக்கும் ரத்தம் வெளியில வரல. அம்பு பிடுங்கப்பட்டவுடன் அந்த துவாரம் வழியாக அருவி போல ரத்தம் கொப்பளிச்சு பாய்ந்து வெளிவருகிறது. அந்த ரத்தம் வருவது பெருந்த ஓசையுடன் வருகிறது. சோரி என்பது ரத்தம், ஓசை சோரி. தன்னுடைய அண்ணனுடைய மார்பு என்னும் மலை வழங்குகின்ற இரத்த அருவி, அதை பார்க்கிறான் சுக்ரீவன். உடன்பிறப்பு என்னும் பாசத்தால் பிணிப்புண்டக தம்பி பசுங்கண் நேசத்தாரைகள். தாரை என்பது கண்ணிலிருந்து வரக்கூடிய அவனுடைய அழுகை, அது நேசத்தினால் பொங்கி வருகின்றன என்று நெடுநிலம் சேர்ந்தான். மயங்கி கீழே விழுந்து விடுகிறான் சுக்ரீவன். மீண்டும் யுத்தகாண்டத்திற்கு வருகிறோம். அடுத்த பாடல் வீடணன் ஓ என்று அலறுகிறான், புலம்புகிறான் அண்ணனுடைய இறப்பு பற்றி. ஏவரும் உலகத்து எல்லா உயிர்களும் இறங்கி ஏங்க நெஞ்சின் தேவரும் முனிவர் தாமும் சிந்தையின் இரக்கம் சேர தாரும் பொறையினான் தன் அறிவினால் தகைக்க நின்ற ஆவலும் துயரும் தீர அரற்றினான் பகுவாய் ஆற. ஏவரும் எல்லோரும், யாவரும் எல்லாரும், உலகத்து எல்லா உயிர்களும் இறங்கி, இவனுடைய சோகம், அண்ணனுக்காக இவன் விடக்கூடிய கண்ணீர், இவற்றை பார்த்து இறங்கி ஏங்க தேவரும் முனிவர் சாமும் நெஞ்சிலும் சிந்தையிலும் இறங்க இரக்கம் சேர தா அரும் புறையினான். நல்ல குணம். தா என்பது குற்றம், தா அற, தா அரும் குற்றமில்லாத நெஞ்சுடையவனான, குற்றமில்லாத பொறுமையுடையவனான, அறிவினால் தகைத்து நின்ற அறிவுடையவன்தான். ஆனால் அதையும் மீறி துயரம் ஆவல் இரண்டும் தீர அரற்றினான். தன்னுடைய அண்ணன் இறப்பை பற்றி அழுகிறான், குமுறுகிறான், கொந்தளிக்கின்றான். பல பாடல்கள் சொல்கிறான் இங்கே அடுத்தடுத்து. இதை எடுத்துடலாம். வீடணன் புலம்புகின்றான். முதல் பாடல் மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடல். உங்களிடம் ஒரு கேள்வி. விஷம் நம்முடைய உயிரை குடிக்குமா? விடம் நம்முடைய உயிரை குடிக்குமா, உண்ணுமா? பொதுவாக விஷம் நம்மை கொன்றுவிடும், நம்முடைய உயிரை குடித்து விடும், நம்முடைய உயிரை பருகிவிடும் என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. வீடணன் சொல்கின்றான், விஷம் உயிரை குடிக்காது, விஷம் உயிரை உண்ணாது. ஏனென்றால் விடம் உன்னுடைய அல்லது ஒருவனுடைய உயிரை குடிக்க வேண்டும் என்றால், விடம் ஒருவனுடைய உயிரை குடிக்க வேண்டும் என்றால் அவன் விடத்தை குடித்திருக்க வேண்டும். இது ஒரு ப்ரீரிக்விசிட். விஷம்னு ஒரு பாட்டில் எழுதி வச்சு டேபிள் மேல வச்சிருக்கீங்க, ஒண்ணும் பண்ண போறது இல்லை. விஷம் தான் அது, சயனைடு தான். சயனைடு மாத்திரை உள்ளங்கையில் வச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் உயிரை கொன்று விடாது. அது உங்களுடைய உயிரை விடம் பறிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் விடத்தை உண்ண வேண்டும். வீடனுடைய பார்வை. ஆக உண்ணாதே, நஞ்சு உயிர் உண்ணாது, இது அவனுடைய ஒரு
ஒரு ப்ரொக்ளமேஷன், ஒரு பிரகடனம். நஞ்சு உண்ணாதே உயிர் உண்ணாது. நீ விடத்தை அருந்தினால் அது உன்னுடைய உயிரை அருந்தும். நீ விடத்தை அருந்தாத வரை, நீ விடத்தை உண்ணாத வரை விடம் உன்னை ஒன்றும் செய்ய போவது இல்லை. உண்ணாதே உயிர் உண்ணாது. இது விடத்தினுடைய தன்மை. நீ விடத்தை சாப்பிட்டால் அது உன்னை சாப்பிட்டு விடும், உன்னுடைய உயிரை சாப்பிட்டு விடும். ஆனால் ஜானகி என்பவள் தன்னுடைய கண்ணால் பார்த்து உன் உயிரை எடுத்துக்கொண்டாள். இது வீடனுடைய புலம்பல். அற்புதமான ஒரு பாடல். ஓசை நயம், பொருள் நயம் உடைய வீடனுடைய புலம்பலின் முதல் பாடல். பாடலை பார்க்கலாம். அடுத்த பாடல். உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு, சனகி என்னும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர், நீயும் களப்பட்டாயே. எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்று இனித்தான் எண்ணிதியோ, எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்களிடம் பிரளயமே அமரர் கூற்றே என்று அழுகிறான், கதறுகிறான் வீரன். தன்னுடைய அண்ணனை பற்றி, அண்ணனுக்குண்டான அடைமொழிகளாக இவன் சொல்வது அசுரர்களிடம் பிரளயம். பிரளயம் என்பது ஊழிக்காலம். ஊழிக்காலம் எல்லாவற்றையும் அழித்து விடும். ஆக அசுரர்களில் ஊழிக்காலம் போன்றவன், அல்லது மற்ற அசுரர்களுக்கு இவன் ஊழிக்காலம் போன்றவன். சோ அசுரர்களிடம் பிரளயமே. அசுரர்கள் என்ற குழு ராவணன் போரிட்டு வந்தால் பிரளயமாகிய அழிவு பகைவருக்கு ஏற்பட்டு விடும். அமரர் கூற்றே, தேவர்களுக்கெல்லாம் இவன் தான் யமன் என்று இரண்டு விழிகளை சுட்டி அண்ணனை அழைக்கிறான். அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்கள் தம் பிரளயமே அமரர் கூற்றே, எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்று இனித்தான் எண்ணுதியோ. எண்ணாதேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் முட்டாப்பைய, நான் படிக்காதவன் என்றெல்லாம் நீ என்னை சொல்லிக் கொண்டிருந்தாய். எண்ணாதேன், நான் எதுவும் எண்ணாதவன் என்பது உன்னுடைய கணிப்பு. எண்ணாதேன் எண்ணிய சொல், நான் உனக்கு ஏற்கனவே சொன்ன அறிவுரைகள், நான் உனக்கு சொன்ன புத்திமதி, சீதையை விட்டுவிடு என்று பலமுறை உனக்கு எடுத்து சொன்னேன். அவற்றையெல்லாம் இன்று இனித்தான் எண்ணிதியோ. நான் அப்பெல்லாம் சொன்னேனே, கேட்கலையே நீ, இனிமேல் உன்னால கேட்க முடியுமா? இனிமேல் நீ விரும்பினாலும் இதை கேட்க முடியாதே. நீ எப்பேற்பட்டவன்? எண் இல் ஆற்றல் அண்ணா. எண்ணக்கூட முடியாது உன்னுடைய ஆற்றல். பியாண்ட் இமேஜினேஷன், எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட ஆற்றல் உடைய அண்ணாவோ அண்ணாவோ. எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்று இனித்தான் எண்ணுதியோ, எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்களும் பிரளயமே அமரர் கூற்றே என்று கதறுகின்றான் அண்ணனை குறித்து வீரனன். அவன் சொல்கிறான், உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு. நஞ்சு என்பது உன்னுடைய உயிரை குடிக்க வேண்டும் என்றால் நீ முதலில் அதை குடித்திருக்க வேண்டும். அது ஒரு ப்ரீ ரிக்விசிட். நீ நஞ்ச குடிக்கலைன்னா நஞ்சு ஒண்ணும் பண்ண போறதில்லை. உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நெஞ்சு. ஆனால் ஜானகி அப்படிப்பட்டவளா? சனகி, சனகி என்பது பல இடங்களில் கம்பன் பயன்படுத்தும் சொல். ஜானகி என்பதற்கு சானகி என்று எழுதுவான், சில இடங்களில் சனகி என்றும் எழுதுகிறாள். சனகன் மகள் சனகி. சனகி என்னும் பெருநஞ்சு, அதனுடைய ஆற்றல், அதனுடைய அழிவுக்கு எல்லையே கிடையாது. சனகி என்னும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே, ஒரு பார்வையால, ஒரு கிளான்ஸ், அந்த ஒரு கண் பார்வைப்பட்டதினாலேயே நீ
அந்த உன் ஜனகி என்னும் பெருநெஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே உன் உயிரை போக்கியதே. நீயும் களப்பட்டாயே, நீயும் யுத்த களத்தில் இவ்வாறு விழுந்து கிடக்கிறாயே என்று அண்ணனுடைய மியூட் பண்ணிக்கிறீங்களா பிளீஸ் எல்லாரும்? மாலதி, உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நெஞ்சு சனகி என்னும் பெருநெஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர், நீயும் களப்பட்டாயே. எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்று இனித்தான் எண்ணுதியோ, எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ அசுரதம் பிரளயமே அமரர் கூற்றே என்று அண்ணனுடைய இறப்பை பற்றி கதறுகிறான் வீரனன். இதை எடுத்துடலாம். சனகி என்னும் பெருநெஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர். சீதையினுடைய பார்வையால் வீரனன் உயிர் இழந்து விட்டான். பார்வையால் உயிர் பறிக்கப்படும் என்பது, அல்லது பார்வையில் நஞ்சு உடையவள் சீதை என்று பல இடங்களில் சுட்டப்படுகிறது. சீதையை ஒட்டுமொத்தமாக வேள்விக்கு ஏகி வில்லும் உரித்து ஓர் விஷம் என்னை வாழ்விக்கும் என்று ராமன் நம்பி சீதையை நான் மணந்து கொண்டு வந்தேன், சீதை என்னும் விஷம் என்று மொத்தமாக சுட்டுவதை ஒரு இடத்தில் பார்த்திருக்கிறோம். பலரும் சீதையை நஞ்சு என்று சுட்டுகிறார்கள். அது மொத்தமாக அரக்கர்களுக்கெல்லாம் சீதை நஞ்சு, கெட்டவர்களுக்கு காமுகர்களுக்கெல்லாம் அவள் நஞ்சு என்பதாக பொருள்படும். ஆனால் சீதையினுடைய பார்வையே நஞ்சு என்பது குறிப்பாக பல இடங்களில் கம்பனால் பதிவு செய்யப்படுகிறது. ஒன்று, கும்பகர்ணன் போருக்கு தன்னை அண்ணன் எழுப்பி வந்து போருக்கு கிளம்பு என்று அவனுக்கு யுத்தத்திற்கான கவசங்கள், ஆடை அணிகலங்கள், போர்க்கருவிகள் எல்லாம் அவனுக்கு அணிவித்து போருக்கு போ என்று சொல்லும் பொழுது, எதுக்கு அண்ணா போர் என்று கேட்க ராவணன் சொல்கின்றான், அந்த 2 மானுடர்களும் நம்முடன் போருக்கு வந்திருக்கிறார்கள் என்று. அதை பார்த்த கும்பகர்ணன் கேட்கிறான், நீ இன்னும் சீதையை விட்டுலையா அண்ணா? ஏனென்றால் மந்திர ஆலோசனைக்கு பிறகு இவன் தூங்க போயிருக்கிறான். அப்பொழுது கேட்கிறான் கும்பகர்ணன் ராவணனை பார்த்து, பாடலை போடலாம். குகன் கிட்டியதோ செரு கிளர் பொன் சீதையை சுட்டியதோ, முனம் சொன்ன சொற்களால் திட்டியின் விடம் வண்ண கற்பின் செல்வியை விட்டிலையோ, இது விதியின் வண்ணமே. கிட்டியதோ செரு, சண்டை வந்துருச்சா? கிட்டியதோ செரு கிளர் பொன் சீதையை சுட்டியதோ, அந்த சண்டையும் சீதையின் பொருட்டால் வந்த சண்டையா? கிட்டியதோ செரு கிளர் பொன் சீதையை சுட்டியதோ, முனம் சொன்ன சொற்களால் விட்டிலையோ. நாம் அவனுக்கு விட்டுடு விட்டுடு என்று, சீதையை விட்டுடு என்று நான் அறிவுரை சொன்னேன், வீடனன் அறிவுரை சொன்னான், மாலிவான் சொல்லி இருக்கிறான். முனம் சொல்ல சொற்களால் விட்டிலையோ, இது விதியின் வண்ணமே. சீதையை நீ இன்னும் விட்டுலையா? இது விதி, நம்முடைய தலை விதி. யாரை விடவில்லையா என்பதற்கு கும்பகர்ணன் சொல்லும் அடைமொழி, திட்டியின் விடம் அன்ன கற்பின் செல்வியை. கற்பின் செல்வி அது ஒண்ணு. எப்பேற்பட்ட கற்பின் செல்வி? திட்டியின் விடம் அன்ன. திட்டியின் விடம் என்பது பார்வையாலேயே கொல்லக்கூடிய ஒரு நாகம், திருஷ்டி. திட்டி என்பது திருஷ்டி, திருஷ்டி என்பது பார்வை. திட்டியின் விடம் வண்ண கற்பின் செல்வி, பார்வையாலேயே கொல்லக்கூடிய சீதையை நீ இன்னும் விட்டு விடவில்லையா என்று, பார்வையாலே கொல்லக்கூடியவள் சீதை என்று ராவணனுடைய ஒரு தம்பி கும்பகர்ணன் அப்பொழுது சொல்லி இருக்கிறான். உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நெஞ்சு சனகி என்னும் பெருநெஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர் என்று வீடனன் இப்பொழுது மறுபதிவு செய்கிறான். ஆக சீதை பார்வையில் விடம் உடையவள் என்பது நிரூபணமாகிறது. மற்றொரு பாடல், இதை எடுத்துடலாம்.
சீதை பார்வையில் நஞ்சுடையவள் என்பதை சொல்பவன் நாம் சற்றும் கற்பனை கூட பண்ண முடியாத ஒரு கேரக்டர். விஸ்வாமித்திரன் பார்வையில் விடமுடையவள் என்று விஸ்வாமித்திரன் சீதையை சுட்டுகிறான். சுட்டக்கூடிய இடம் கொஞ்சம் கூட சம்பந்தமில்லாத ஒரு இடம். சீதை மணமேடைக்கு அழைத்து வரப்படுகிறாள். ராமன் சீதை கல்யாண நிகழ்வு. மிதிலையில் இருந்து எல்லோரும், அயோத்தியில் இருந்து எல்லோரும் மிதிலைக்கு வந்திருக்கிறார்கள். ராமன் சீதை கல்யாண நிகழ்வு. மணமக்களை பார்க்க வேண்டும் எல்லோரும் விரும்புகிறார்கள். சீதை அழைத்து வரப்படுகிறார்கள். அதை பார்த்து கொண்டிருக்கிறான் விஸ்வாமித்திரன். அவன் பார்க்கிறான், அப்படிங்கப்பா, இப்பேற்பட்ட அழகுடைய ஒரு பொன் மனைவியாக கிடைப்பாள் என்றால் ராமன் கேவலம் இந்த ஒரு சிவதனுஷ் என்னையா, எத்தனை மலைகள் கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் முறித்து விடுவானே என்று விஸ்வாமித்திரன் ஆச்சரியப்பட்டு போகிறான் சீதையுடைய அழகை பார்த்து. அவன் சுட்டும் சொல் நச்சுடை வடிக்கண்ணாள் என்பது. அடுத்த பாடல் போடலாம். குஹன். அச்சு என நினைந்த முதல் அந்தணன், அச்சு என நினைந்த முதல் அந்தணன் நினைந்தான் பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் இராமன் நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவள் என்றால் இச்சிலை கிடக்க மலை ஏழையும் இரானோ. அச்சு என நினைந்த முதல் அந்தணன், அந்தணர்களில் முதல்வனாக வைத்து போற்றப்படக்கூடியவன். அந்தணர்களுக்கு இவன் ஒரு அச்சு, அச்சு என்பது ஒரு மாடல், ஒரு என்று நினைக்கக்கூடிய அளவு அச்சு என நினைந்த முதல் அந்தணன் விஸ்வாமித்திரன் நினைந்தான் பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் இராமன். பச்சை மலை போல் வேணி என்ற பாடல் உடனடியாக ஞாபகத்திற்கு வருகிறது. பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் இராமன். அடல் இராமன் என்றால் வலிமை மிக்க ராமன். இச்சிலை கிடக்க, இந்த சிவனரசு கிடக்க மலை ஏழையும் இரானோ. அந்த உலகத்தில் புகழ்பெற்ற 7 மலைகள் என்று சொல்லுகிறோமோ அவற்றை எல்லாம் கூட உடைத்து தூள் தூளாக்கி விடுவானே. ஏனென்றால் நச்சுடை வடிக்கண் மலர் நங்கை இவள் என்றால், இந்த சிவதனுசை உடித்தால் கிடைக்கக்கூடிய பரிசு இவள் என்றால், சிவதனுசு கிடக்கட்டையா, எத்தனை என்ன வேணா கொண்டு வாங்க, எல்லாத்தையும் இந்த சீதையை அடைவதற்காக ராமன் முறித்து விடுவானே. சீதையை குறித்து விஸ்வாமித்திரன் சொல்லும் சொல் நச்சு உடை வடி கண் மலர் நங்கை. கண்ணிலே விஷம் உடையவள், தன் கணவனுக்கு அமுதம், கெட்ட பார்வையோடு தன்னை பார்ப்பவர்களுக்கு நஞ்சு உடைய கண் உடையவள் சீதை. இரண்டாவது ரெஃபரன்ஸ். மூணாவது ரெஃபரன்ஸ் இதை எடுத்துடலாம். சீதையை விஷம் உடைய கண் உடையவள். சீதை பொதுவாக நஞ்சு என்று சொல்லுவதை விட குறிப்பாக கண்ணில் விஷம் உடையவள் என்று சீதையை சுட்டுபவன் ராமன். அயோத்தியா காண்டம். இருவரும் அயோத்தியை நீங்கி காட்டிற்கு வருகிறார்கள். சித்திரகூட மலைக்கு வருகிறார்கள். வழியில் இருக்கும் இயற்கை அழகு, பொலிவு எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ராமன் சுட்டி கொண்டே வருகிறான். சீதைக்கு அதை பாரு இதை பாரு என்று ஒவ்வொன்றாக சுட்டி கொண்டே வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பாடலில் சீதையை ராமன் விழிக்கும் விழியாக அமைவது விடங்கொள் நோக்கி. விடங்கொள் நோக்கி, நோக்கி என்பது கண். மான் நோக்கி என்பது இலக்கியத்தில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு பிரயோகம். மான் போன்ற கண் உடையவளே, மான் நோக்கி. அதே போல விடங்கொள் நோக்கி அந்த பாடலை பார்த்து விடலாம். ராமன் சொல்லும் வார்த்தை சீதையை புகழ்ந்து சொல்வதற்கு கண்ணிலே விஷம் உடையவளே என்று ராமன் சுட்டுகிறான். பாடலை போடலாம் குஹன். விடங்கொள் நோக்கி நின் இடையினை மின் என வெறுவி
படங்கொள் நாகங்கள் முழை புக பதைப்பன பாராய் மடங்கள் ஆளிகள் என கொடு மழையினம் முழங்க கடங்கொள் கார் மத கைமலை இரிவன காணாய். விடங்கொள் நோக்கி, கண்ணிலே பார்வை உடைய சீதையே, நின் இடையினை, சீதையினுடைய இடை இருப்பது போல் இல்லாமல் இருக்குது. அப்படி ஒரு வெட்டு வெட்டித்துன்னா மின் என மின்னல் வெட்டுவது போல அந்த இடை ஒரு அசைய அசைய மின் என வெறுவி படம்கொள் நாகங்கள் முழை புக, நாகங்களெல்லாம் அஞ்சி மின்னல் வந்து விட்டது என்று சீதையினுடைய இடையை பார்த்து பயந்து போய் குகைக்குள் ஓடி ஒளிந்து கொள்கின்றன. மடங்கள் ஆளிகள் என கொடு மழையினம் முழங்க, மின்னல் வந்ததால் இடி இடிக்க கடங்கொள் கார் மத கைமலை, கைமலை என்பது யானைகள், மலை என்பது யானையுடைய உருவம், கை என்பது துதிக்கை, அவை இரிவன கண்டாய், எல்லாம் திரிந்து போக இதை பார்ப்பாயாக என்று சீதை கண்ணில் விடம் உடையவள் என்று ராமன், கும்பகர்ணன், விஸ்வாமித்திரன் ஆகிய மூவரும் சுட்டுவதை பார்த்தோம். இதைத்தான் வீடணன் தன்னுடைய புலம்பனின் முதல் பாடலில், பாடலை போடலாம் திரும்ப, உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு. அற்புதமான பாடல், என்ன ஒரு சொல் பிரயோகம் அண்டு சந்தம். உண்ணாதே உயிர் உண்ணாது ஒரு நஞ்சு சனகி என்னும் பெருநஞ்சு உன்னை கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர் நீயும் களப்பட்டாயே. எண்ணாதேன் எண்ணிய சொல் இன்று இனித்தான் எண்ணுதியோ எண்ணில் ஆற்றல் அண்ணாவோ அண்ணாவோ அசுரர்தம் பிரளயமே அமரர் கூற்றே என்று வீடணன் புலம்பத் துடுகிறான், புலம்பத் தொடங்குகின்றான். இது முதல் பாடல். மீதமுள்ள பாடல்களை அடுத்தடுத்து வரும் வகுப்பில் பார்ப்போம். இத்துடன் நான் வகுப்பை நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு ஏதேனும் ஐயம் இருந்தால், மேற்கொண்டு வியாக்கியானம் ஏதேனும் இருந்தால் சொல்லலாம். ஒவ்வொருவராக உங்களை நீங்களே அன்மியூட் பண்ணி கொள்ளலாம். குகன் எல்லாரையும் அன்மியூட் பண்ற ஃபெசிலிட்டி வச்சு கொடுங்க. ஐயம் இருப்பவர்கள், மேல் கருத்து சொல்பவர்கள் சொல்லலாம். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. குமார் பேசுறேன். சொல்லுங்க குமார். இன்னைக்கு 2 தடவை எனக்கு இன்டரப்ஷன் வந்தது. ஒரு தடவை சங்கரையர் பேசும்போது, அப்புறம் 2வது தடவை நீங்க பேசும்போது ஃப்ரீஸ் ஆயிட்டு. இது எனக்கு மாத்திரமா இல்ல வேற யாருக்காவது இந்த மாதிரி வந்ததா? எங்களுக்கெல்லாம் ஓகே தானே, எங்களுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்குல்ல. ஓகே, மேபி சம்திங் ராங். இல்ல குமார், எனக்கு வந்தது. குமார் இங்க நடுவுல ஐ எம் கோயிங் டு சே அட்லீஸ்ட் 3 டிஃபரெண்ட் பீப்புள் அவ அப்பப்போ அன்மியூட் பண்ணி, அதனால வந்து எனக்கும் அந்த ஃப்ரீஸ் ஆயிட்டு பார்த்தா யாரோ கடத்தெருவுல நடந்து போறது, யாரோ எனக்கு தெரிஞ்சது. ஆமா, அந்த மாலத்தீன் வாரம் வருது. நான் ஒரு தடவை ராஜன் கிட்ட கூட கேட்டேன், நான் இதை பத்தி வாரம் வருது. அதனால நான் குஹனுக்கு போட்டேன், அவங்கள ரிமூவ் பண்ணிடுங்கன்னு போட்டேன் நான். ஏன்னா மியூட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க. சார் இல்ல சார், அதுல குகன் சார் ஒரு ரெக்வஸ்ட், குகனுக்கு ஒரு ரெக்வஸ்ட். அதாவது அன்மியூட், அதாவது குகன் பார்த்து மியூட் பண்ணியாச்சுன்னா நாமெல்லாம் எல்லாருமே அன்மியூட் பண்ண முடியாது அன்லெஸ் ஹி பாயிண்ட்ஸ் இட் அவுட். அவர் தான் நான் நிறைய தடவை அந்த விஜய் இருக்கும்போது பண்ணேன், இடையில அன்மியூட் பண்ண அது முடியாது. ஒன்லி அட்மின் ஆர் பர்மிஷன் கேட்கிறாரு. அதனால இப்ப அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு, அத விஜய் அது குகன் அதை அந்த ஆப்ஷன் கொடுத்தா யாரும் இடையில பேச மாட்டாங்க. பண்ண முடியும். அந்த மாதிரி விஜய் இருக்கும்போது நாங்க அன்மியூட் பண்ணி பேசவே முடியாது சார். நீங்க பண்ண முடியாது. சாரி சார், விஜய் இப்ப வர்றது இல்லையா சார்? குகன் பேசுறேன். விஜய் வருது இல்ல, குகன் என்ன சொல்றாரு கேட்போம். சார் நான் அவங்கள வந்து ஒரு 4-5 வாட்டி அவங்கள மியூட் பண்ணேன், ஆனா அவங்க அன்மியூட் பண்ணி பேசுறாங்க. சார் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஓவரால் பவர் இருக்காதா? உங்களுக்கு ஓவரால் பவர் இருக்கு. அவங்கள மியூட் பண்ண சார், அவங்கள மியூட் பண்ண, அவங்க அன்மியூட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. மன்னிக்கணும், நீங்க அட்மின் கெபாசிட்டில இருந்து பண்ணுங்க. ஆமா, அட்மின் நீங்க பண்ணீங்களா? இது மாதிரி அட்மின் கெபாசிட்டில இருந்து பண்ணுங்க. நீங்க பண்ணீங்களா?
It shouldn't be possible for anyone to unmute themselves without your permission. ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை அந்த நீங்க option இருக்கு. Yeah. ஓகே, இது ஐயா, தவிர அட்மின் ஒரு சின்ன விஷயம். சொல். கோர்ட் ஹியரிங் எல்லாம் நான் as an advocate நான் அட்டன் பண்ணுவோம். அப்போ எங்களை பேச விட மாட்டாங்க. அவங்க நினைச்சா தான் நம்மளை பேச வைப்பாங்க. ஆமா. நம்ம அன்மியூட் பண்றது கூட அவங்க விரும்பினா தான் நம்மளை பேச விடுவாங்க. நம்ம கேஸ் வரும்போது நம்மளை பேச விடுவாங்க. மற்ற நேரத்தில் நம்ம நினைச்சா கூட நம்மளால அன்மியூட் பண்ண முடியாது. உங்கள்கிட்ட ஒரு பவர் இருக்கும் அந்த மாதிரி. தயவு செய்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நடுவில் வர்றது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா தான் இருந்தது. சரி, விஜய் இருக்கும்போது இது பண்ணோம். நான் ட்ரை பண்ண அன்மியூட் பண்ண முடியல. அட்மின் தான் அன்மியூட் பண்ணணும்னு வந்துருச்சு மெசேஜ். ஆமா, விஜய் இருக்கும்போது நான் பார்த்தேன். அவர் ஐயா ஆரம்பிச்ச உடனே எல்லாரையும் மியூட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவு பேரும் மியூட் பண்ணி விட்டுருங்க. அவர் இந்த மாதிரி எனி கமெண்ட்ஸ் எனி கொஸ்டின் கேட்கும்போது எல்லாருக்கும் அந்த பவர் கொடுங்க. நாங்களா நினைச்சா கூட அன்மியூட் பண்ணலாம். கடைசியில மீட்டிங் முடிஞ்ச உடனே சார் அதை எல்லாரும் அதுக்கப்புறம் விட்டுறலாம். கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு ஒரு கருத்து உண்டு. இந்த பால் புளிப்பினும்னு ஒரு பாட்டு போனீங்க இல்லையா? இது பால் புளிப்பினும்னு ஒரு பாடல். அது கேட்கும் போது பழைய ஒரு சினிமா பாடல் ஞாபகம் வந்து எனக்கு. உப்பு கடல் நீரும் சர்க்கரை ஆகலாம், 30 நாளிலும் நிலவை பார்க்கலாம், சுட்ட உடல் கூட எழுந்து நடக்கலாம், சொன்னது எப்படி உண்மையாகலாம், உண்மையாகலாம். ஐயா அதோட தொடர்புடைய பட்டினப்பாலையில ஒரு ஓப்பனிங் லைன்ஸ். வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திருந்து தெற்கேகினம். அதாவது பட்டினப்பாலை 10 பாடல்கள் உள்ள கடைசி பாட்டு. வசையில் புகழ் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கேகினம். வடக்கு இருக்க வேண்டிய போல் ஸ்டார் தெற்க போனாலும் கூட காவிரியில தண்ணி வர்றது நிக்காது அப்படின்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணுவார். அந்த மாதிரி வசனங்கள் இருக்கு. மீனாட்சி ஏதோ சொல்லணும் விரும்புறீங்க? எஸ், வணக்கம் ஐயா. எனக்கு 2 விஷயம். ஒண்ணு, நீங்க சோரி அப்படின்னு சொன்னா ரத்தம் சொன்னீங்க. என்னங்க சோரினா ரத்தம்? அது நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, படு பாடார மாதிரி சொரிஞ்சு சொரிஞ்சு சோறாகுமோ. ரெண்டாவது இந்த அந்திம சமஸ்காரத்தோட முக்கியத்துவத்தை பத்தி சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு whoever it is, அந்த அந்திம சமஸ்காரம் எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்னு எனக்கு அந்த தமிழ்ல கம்பராமேண்ட் இந்த வார்த்தை மறந்து போச்சு. செத்த பேரே எல்லாம் சரியாயிடும். அதுல இங்கிலீஷ்ல ஒரு பெரிய கோட் இருக்கு, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டைஸ் வித் டெத் அப்படின்னு. சோ இன்னைக்கு வகுப்பு ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. தேங்க்யூமா. தேங்க்யூ. சார், இப்போ மலையாளத்துல சோரைனா ரத்தம் தான் மலையாளத்துல. அது சோரி இல்ல, சோரை. ஆமா, சோரை. சோரைனா ரத்தம்னு அர்த்தம். ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? நுவலர் பாலார். ஆமா, அந்த ஒரு வார்த்தைக்கு நான் சரியா கேட்ச் பண்ணல மீனிங். இல்ல, நுவலர் பாலார். நுவலர் பாலார் என்றால் குறிப்பிட்டு சொல்லத்தக்க கூடிய, நுவலுதல் என்றால் சொல்லுதல். ஓகே, ஒரு சைட்டேஷன் மாதிரி. இவெல்லாம் ரொம்ப பெரியவா அப்படின்னு சொன்னால் கூட அப்பேற்பட்ட நுவலர் பாலார் வெல்வரோ. அதாவது மிகவும் சிறப்பாக சிறப்பித்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர் கூட ராவணனை வெல்ல முடியுமா? வெல்வரோ நுவலர் பாலார். ஓகே. தேங்க்யூ. வேற ஏதாவது கருத்துக்கள்? வணக்கம், நான் துரைதனபாலன் பேசுறேன். நன்றி ஐயா, நன்றி. சொல்லுங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு பரிசுக்கு. மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றி. அதாவது கம்பன் எந்த அளவுக்கு ஒரு ஊமையை கூட தொடர்ச்சியா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு கோர்த்திருக்காருங்கிறது ரொம்ப வியப்புக்குரிய ஒரு புலமை. அது ரொம்ப சிறப்பா நீங்க எடுத்து சொன்னதுதான் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. அத போடுமாமா, 20 நிமிஷம் மேல ஆயிடுச்சு. போடாத. அதான், ஆனா தண்ணி ஃபுல்லா வந்து அந்த விடம் கொண்ட கண்ணால்ங்கிற ஊமைய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் சொல்ற மாதிரி கம்பன் அங்கங்க சரியா பயன்படுத்தி இருக்கிறது உண்மையிலேயே ஒரு அளப்பரிய ஆற்றல் தான். அது ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. விளக்கம் விதமும் ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? இன்னைக்கு 83 பேர் பார்த்து 83 பேர் பீக் டைம். 83. வெரி குட் கோயிங். வைத்தியநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார்.
நான் வந்து கம்பன்கழகம் வெளியிட்ட கம்பராமாயண பதிப்பு தான் நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப நீ சொன்ன இது வந்து எனக்கு அதே சந்தேகம் வந்தது. அது அப்பனை அனைத்துலாம் அந்த கிடைத்த போது ஒன்றுல கிடைத்த காலான இருந்துக்கே சரி உங்களுக்கு வந்து மெயில் பண்ணலாமா நினைச்சேன். நல்ல வேலையா நீங்க அதுக்கு வந்து அப்போ உங்களோட ஆழ்ந்த இது படிப்பு வந்து பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப அந்த சந்தேகம் தீர்த்தது. ரொம்ப நன்றி சார். நன்றி ஐயா, நன்றி சார். நான் சுரேஷ் பேசுறேன். சொல்லுங்க சுரேஷ், சொல்லுங்க. இன்னைக்கு தான் வகுப்பு ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்பவும் நான் வந்து இதை அனுபவிச்சேன், என்ஜாய் பண்ணேன். 1.5 மணி நேரம் போனதே தெரியல. அந்த ரெஃபரன்ஸ் ஒவ்வொன்றும் வேற வேற இடங்கள்ல வேற வேற செய்யுள்ள கம்ப சொல்லி இருக்கிறதெல்லாம் ரொம்ப இணைத்து ரொம்ப அழகா. ஆகா, பாக்கியம் தான். நன்றி, தொடர்ந்து வருவேன். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ சார். நான் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளுங்க சார். இது வந்து கம்பராமாயணம் பத்தி இல்ல, ஆசிரியரான நீங்க வெறும் கம்பராமாயணத்துல மட்டும் புலமையா தமிழ் மேல எப்படி இவ்வளவு ஒரு காதல் வந்தது? ஐயா, எந்த பெருமையும் எனக்கு கிடையாது. கம்பராமாயணத்தை நான் படிச்சுட்டு வந்து நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வகுப்புக்கு. நான் எப்பொழுதும் சொல்லும் வார்த்தை, கம்பன் தயாரித்து வைத்த அற்புதமான மிகச்சுவை மிகுந்த சர்க்கரை பொங்கலை உங்களுக்கு எடுத்தும் பரிமாறுற ஒரு சர்வர் தான் நான். எனக்கு தமிழ் மீது பற்றோ காதலோ வந்தால் என்னுடைய பள்ளி ஆசிரியர்கள் தான் காரணம். நான் வந்து SSLC வரைக்கும் தமிழ் மீடியத்துல படிச்சேன். பூகோளம் நான் படிச்ச, சரித்திரம் நான் படிச்ச, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் தமிழ் தமிழ் தமிழ். 6வது வகுப்புக்கு அப்புறம் தான் இங்கிலீஷ். 1லேருந்து 5 வரைக்கும் எங்க வீட்டுல நான் எங்க அண்ணன் எல்லாருமே அப்படித்தான். நிறைய பேர் அப்படித்தான் இருக்காங்க. நானும் அப்படிதான். ஆமா. சோ அந்த ஒரு அப்புறம் நான் இப்போ ரொம்ப பெருமையா சொல்றதுன்னா, தாமிரபரணி தண்ணி குடிச்சா இதெல்லாம் வரும் சார். இது கொஞ்சம் கூட சார். கூவம் தண்ணி குடிச்சாலும் வருது சார் சில நேரம். நான் குடிச்சது தாமிரபரணி தண்ணி தான். தாமிரபரணி எந்த ஊர் சார்? சார் கூவமோ தாமிரபரணியோ தமிழ் சார் அது. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. திருவாணி தண்ணி. வேற ஏதாவது கருத்துக்கள்? சார் வணக்கம், நான் மல்லிகா பேசுறேன். இவ்வளவு நேரம் நான் வகுப்பு ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இதோ நான் மிஸ் பண்ண அந்த இதெல்லாம் கிடைக்கணும். எதுல பாத்துக்கலாம்? ஹலோ ஹலோ, இல்ல ஒரு நிமிஷம் ராஜன், ஒரு நிமிஷம். நான் அவங்க பதில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. நீங்க உங்களை வந்து மெம்பரா சேர்த்திருக்கோம் இல்லையா? நீங்க அந்த நீங்க வந்து அந்த சைட்டுக்கு போய் அந்த குரூப்ல போய் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நடந்த வகுப்புல எல்லா ரெக்கார்டும் அதுல இருக்கு. நீங்க வந்து அந்த குரூப்ல லாகின் பண்ணி அந்த குரூப் போய் பாருங்க. அதுல வந்து எல்லா ரெக்கார்டும் இது வரைக்கும் வந்தது எல்லாம் அதுல. அப்படி கிடைக்கலன்னா நான் திருப்பி கேட்பேன் அடுத்த வாரம். கிடைக்கும். மல்லிகா, தாராளமா கேட்கலாம். we will lead you, we will guide you. அழைச்சு கொண்டு போறோம். நன்றி சார், நன்றி சார். அதுதான் வேணும். ஒரு சாதாரண ஆரம்ப 48வது கிளாஸ்ல தான் ஜாயின் பண்ணேன். படிக்கிறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்கிறது. அதனால 1 மணி நேரம். ஓகே, நன்றி சார். அனுப்புறேன் மல்லிகா. தேங்க்யூ. வேற ஏதாவது கருத்துக்கள்? வேறு கருத்துக்கள் எதுவும் இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்யலாமா? குஹன் ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்றைய வகுப்பு சிறப்பு. ஆனால் இதை ப்ராப்பரா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு மாதிரி தடங்கள் வந்தது எந்த வகுப்புலயும் இல்லை. ஏகப்பட்ட தடங்கல்கள் இன்றைக்கு. தயவு செய்து ப்ராப்பரா எடிட் பண்ணி அப்புறம் அப்லோட் பண்ணுங்க. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. குஹன். நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் ராமகிருஷ்ணன், சொல்லுங்க. நேற்றுக்கு இல்ல போன வாரம் உள்ள பாட்டை போட்டேன் இல்லையா? ஆமா. அதுல 3வது வரையிலும் 4வது வரையிலும் அந்த இது முடிஞ்ச பிறகு ஒரு கோடு போட்டு மேல ஒரு சின்ன இது போட்டிருக்காது. என்ன அர்த்தம்? எந்த பாட்டுல தெரியலையே. இல்ல போன
போன வாரத்து கடைசி பாடல். அதான் அவ்வுரை உரைப்பு கேட்ட வீழனன் அருவிக்கண்ணன். அதுல கோடுல ஒண்ணு இல்லையே. இல்ல, அந்த வேர்டு முடிஞ்ச உடனே ஒரு கோடு போட்டு மேல ஒரு சின்ன ஐகான் மாதிரி போட்டு ஒரு இது மாதிரி போட்டுருக்கு. தெரியாது, அது போய் பார்க்கணும். தெரியாது, அந்த மாதிரி ஒண்ணு இல்லை ராமகிருஷ்ணன். there is no significance. நன்றி அனைவருக்கும். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.